Hello aspirants, yes, welcome to the session. So audio வந்து clear-ஆ இருக்கான்றது மட்டும் கமெண்ட்ல போட்டுருங்க. Audio clear-ஆ இருக்கா அப்படின்னு போடுங்க. Yes. So session வந்து audio clear-ஆ இருக்கா? And good afternoon to all of you. Good afternoon. Okay, so State Bank Clerk examக்கு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம செஷன் வந்துட்டு அது ரிலேட்டடாக வந்து நான் கொண்டு போக போகிறது கண்டிப்பாக நீங்கள் thumbnail பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்குமே நமக்கு இந்த ஆர்டரில் தான் இருக்க போகுது, சரியா? ஓகே, ஸோ செஷனில் வந்து என்ன இருக்க போகுதுன்னா கம்ப்ளீட்டாக இட்ஸ் கன் பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னெல்லாம் இருக்கோ நான் அப்படியே ஒரு கொஷின் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். எந்த விதமான ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் நான் வந்துட்டு சால்வ் பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை. இன்னைக்கு செஷனில் ஈவன் ஆர்சி இஸ் தேர். ஓகே, கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேப்பரை எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் ஐம் கோயிங் டு கிவ் யூ. எஸ், ஸோ ஆர் யூ கைஸ் தேர்? Hi Ajay, hi, good afternoon. Others, yes. So link நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா your friends also will join, I think so. Yes, so good afternoon Magic of Shades. Yes, good afternoon. ஸோ மேம் வந்துட்டு என்ன சொல்கிறது, வீடியோவில் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. டுமாரோ டெஃபினட்டாக வீடியோ செஷன் தான் இருக்கும். பட் செஷன் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான இன்புட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அப்படியே ஒரு ஸ்டேட் பேங்க் கிளர்க் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இது வந்து எந்த ஷிஃப்ட்டோடது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபெப்ரவரியில் வந்து இந்த ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. ஓகே, 2025 பேப்பர் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, பேப்பர் எப்படி இருக்குன்னா ரொம்ப டஃப்பாக எனக்கு தெரியல. ஓகே, எல்லா கொஷின்ஸும் டஃப்பாக எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சில பேப்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நான் ஜஸ்ட் அந்த பேப்பர் பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். சரி, ஸோ இப்போ வந்து வீல் சால்வ். ஓகே, நான் சால்வ் பண்ணுறதுல சொன்னல சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பேசியிருந்தேன். ஸோ என்ன பேச போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர் லாகின் பண்ணுறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மைட் பி இங்கிலீஷில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் 1 that you guys have to do. ஓகே, ஸோ நீங்கள் தான் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. யூ ஹாவ் டு ரிவ்யூ த கம்ப்ளீட் பேப்பர். இந்த ரிவ்யூ பண்ணுறதுனால என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஏதோ ஒரு கொஷின் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க கொஷின் வந்து பின்னாடி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக நமக்கு 30 கொஷின்ஸ் இருக்குல்ல, அந்த 30 கொஷின்ஸில் பின்னாடி வச்சிடுறாங்க. அவள் பின்னாடி வச்சுருக்கும் பொழுது இந்த ரிவ்யூ பார்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கொஷினை பிக் பண்ணி அட்டன் பண்ணுன்றது உங்கள் மைண்டில் லோட் பண்ணிக்கும். ஓகே, திஸ் ஒன் மெத்தட். ஸோ இந்த ரிவ்யூலேயே நான் வந்து செகண்டாக சொல்ல போகிற பாயிண்ட் என்னென்னா எந்த கொஷின்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 1 to 4 வந்து எனக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஷின் இருக்குது. ஓகே, 5 to 7 வந்து எனக்கு வேர்ட் ஸ்வாப் இருக்குது. காட் இட். அப்புறமா வந்துட்டு 8லேருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 வரையும் ஆர்சி கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 15th கொஷின்லேருந்து 17th கொஷின் வரைக்கும் எனக்கு சப்போஸ் மிஸ்பெல்ட் கேட்டிருக்காங்க, சம்திங் லைக் திஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் சப்போஸ் மிஸ்பெல்ட்டில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கேன்னா கரெக்டாக 15ன்ற நம்பரை போய் சூஸ் பண்ணி 17 வரையும் அட்டன் பண்ணிடுவேன், முடிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு வேர்ட் ஸ்வாப் அட்டன் பண்ணுறேன்னா இன்னும் ஒரு 3 மார்க் நான் கெயின் பண்ணிடுவேன்னு தோணுது. அவள் 5ன்ற நம்பரை போய் கிளிக் பண்ணி 7 வரையும் முடிச்சிருவேன். புரியுதா? இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு போட்டிருக்க நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இப்போ நான் 7 தான் போட்டிருக்கேன் கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7மே 100% நான் போட்டிருக்கிறது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லலாம். புரியுதா? ஸோ இந்த அக்யூரஸியை நீங்கள் வந்து கெயின் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் உங்களோட மார்க்ஸை பூஸ்ட் பண்ணணும்னா திஸ் மெத்தட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து ஸ்டெப் 2 நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ பண்ண பிறகு ஹவு டு யூ ப்ரொசீட் ஆன்சரிங். ஓகே, ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டில் வந்து இருக்க வேண்டியது எல்லா கிராமரோடைய ரூல்ஸும் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஓகே, எல்லா கிராமர் ரூல்ஸ் அண்ட் சென்ஸ். இப்போது நமக்கு தெரியாததை நினச்சி எனக்கு இது தெரியாதுன்னு யோசிக்காதீங்க. இவ்வளோ நாள் நம்ம என்ன படிச்சிருக்கோம், இவ்வளோ நாள் படித்த வரைக்கும் ஞாபகம் இருக்கான்றதை மட்டும் ட்ரை டு ரீகால் அண்ட் அது உங்களோட மைண்டில் இருக்கணும். ஓகே, அந்த கொஷின் நீங்கள் ஒன்று எடுத்து சால்வ் பண்ணும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் எ எரர் ஸ்பாட்டிங் கொஷின், இந்த கொஷனுக்கு உங்களுக்கு ஆல் கிராமர் ரூல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். இல்லைனா உங்களால் சால்வே பண்ண முடியாது. ஓகே, அதாவது நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் அது கிராமர் ரூல்ஸ் எல்லாமே சில பேர் சொல்லிடுவீங்க, சில பேருக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் ஸ்டெப் 2 இஸ் யூ ஹாவ் டு ரீகால் ஆல் த கிராமர் ரூல்ஸ். ஓகே, சரி. ஸோ ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரீடிங் ரிலேட்டடாக இருக்கிற அந்த ஆர்சியெல்லாம் அப்ரோச் பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அப்ரோச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
ஓகே இப்போ ரீடிங் ரிலேட்டடாக இருக்கிறது 3 இருக்குது. ஒன்று வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இன்னொன்று வந்து கிளாஸ் டெஸ்ட், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பேராஜம்பிள்ஸ். ஓகே ஸோ இது 3 அட்டென்ட் பண்ணும்பொழுது நம்பர் ஆஃப் கொஷின், சப்போஸ் ஆர்சியில் வந்து எனக்கு 4 தான் தெரியும்னா பரவாயில்ல, 7ல் 4 கரெக்டாக போடுங்க. பேராஜம்பிள்ஸில் 5 இருக்குது ஆனால் 1 தான் தெரியும், பரவாயில்ல 1 போடுங்க. ஓகே கிளாஸ் டெஸ்ட்டில் எனக்கு டோட்டலாக 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 3 தான் தெரியும், நாட் அ ப்ராப்ளம். நம்பர் ஆஃப் கொஷின்ஸை ஏற்றிட்டு அதில் தப்பு போகிறதுக்கு பதிலாக நான் 8 கொஷின் கரெக்டாக போட்டேன்னு சொல்லலாம்ல. இப்போ நீங்கள் போட்டது 15 கொஷின் போடணும்னு நினச்சிங்க, அந்த இடத்துல 8 போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் 15 போட்டு அதில் 7 ராங் ஆகிட்டா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 15லேருந்து 2 மார்க் போயிடும். ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் 8 மட்டும் போட்டாலே போகிறோம். இந்த நார்மலைசேஷனும் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாக வரும். ஓகே சரி, ஸோ இந்த 3 ஸ்டெப்பு தான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். இப்போ வில் ஸ்டார்ட் சால்விங் த கொஷின்ஸ். ஓகே சரி, நான் ஃபஸ்ட் கொஷின் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ கிளாஸ் டெஸ்ட் கொஷின். ஸோ இது வந்து குவிக்காக யூ கைஸ் வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஸோ ஒரு குவிக் கிளான்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ஓகே சைமல்டேனியஸாக வந்து நானும் வந்து ரீட் பண்ணுறேன், ஸோ தட் ஈவன் ஐ வில் பி ஏபிள் டு சால்வ் வித் யூ. ஓகே எஸ், ஸோ direction வந்து இந்த following passage there are blanks, each of which has been denoted by a letter. Okay, for each blank 5 options are given. Choose the most appropriate word from the options that fits the blank appropriately. Okay சரி, ஸோ அப்போ வந்து நான் அந்த blank-க்கான ஆன்சர் தான் கொடுக்கணும். சில டைம்ஸ் which does not fit-னும் கேட்டிருப்பாங்க, அப்போ அது இல்லை ஆன்சர். ஓகே இப்போ corporate marketing is a crucial aspect of any business strategy as it helps companies develop and maintain a strong brand identity. Okay, the primary goal of corporate marketing is to, இப்போ இங்கே என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வரும்னா V1 வரும், 2 இருக்குல்ல. ஓகே the company's position in the market, a key element of this process is understanding consumer behavior which allows business to create effective இருக்கு. அப்போ இதே adjectiveனா இது பக்கத்தில் வரக்கூடியது noun, கரெக்டா? ஓகே சக்ஸஸ். இப்போ நான் இங்கே மார்க் பண்ணுறது தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது கிளர்க் பேப்பர்ன்றதுனால ஈஸியாக கொடுத்துருக்காங்க, சரியா? ஓகே ஸோ இப்போது a successful corporate marketing strategy often includes various components such as social media campaigns. ஓகே அப்போ இங்கே ப்ரொமோஷன் என்ன டைப் ஆஃப் ப்ரொமோஷன், adjective-ஆக இருக்கலாம். Okay, an influencer partnership. To stay competitive, companies must constantly access, okay, their ஏதோ ஒரு விஷயம், to market trends and consumer preference. One of the most significant challenges in corporate marketing is பக்கத்தில் might be action related V3 verb-ஆக இருக்கலாம் இல்லை V4 verbs-ஆக இருக்கலாம். How to engage with new market while maintaining loyalty from existing customers. So effective use of technology, particularly data analytics, has become an essential tool for, அப்போ இது ப்ரிப்போசிஷன், இதை தாண்டி எனக்கு ஒரு நவுன் இருக்குது, might be இங்கே எனக்கு adjectives யூஸ் பண்ணலாம். ஓகே and improving marketing outcomes. இப்போ பார்க்கலாம் ஆன்சரு. ஓகே இப்போ இங்கே 2 + V1 எல்லாமே 2 + V1 தான். ஓகே இங்கே கிரேட் அப்படின்னு சொன்னால் டு மேக் ஹார்ஷ் சவுண்ட்ஸ்ன்றது தான் அதோட மீனிங்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ கார்பரேட் மார்க்கெட்டிங் வந்து க்ரூஷியல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும், as it helps company develop and maintain a strong brand-ஓட ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுன்றாங்க. Corporate marketing is to dash the company's position in the market, delay negative, undermine negative, confuse negative, gate is or a harsh sound which is does not relate to the paragraph. அப்போ ஆப்ஷன் ஏ தான். இப்போ இதில் ஓ அஜய் நீங்கள் தான் இந்த ஷிஃப்ட்டா, அப்போ நீங்கள் தான் இப்போ ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஓகே நான் யோசிக்கிற இந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே சரி, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இதுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்ன்றது தான் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பாடிஸ், அட்வர்டைஸ்மெண்ட், பர்ச்சேசஸ், சேல்ஸ் அண்ட் ப்ராக்சிமிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே இது விட்டுருவோம், இப்போ இங்கே தானே போடணும். இங்கே நான் adjective வரும்னு சொல்லியிருந்தேன், நவுன் வரும்னு சொல்லியிருந்தேன். ஓகே which allows businesses to create effectiveன்ட்டாங்க. effectiveன்ற பாசிட்டிவ் adjective வேர்டுக்கு நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொல்ல முடியாது. ஓகே எம்பாடிஸ் வராது, ஏன்னா கான்டெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் பற்றி. மார்க்கெட்டிங்னா அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லலாமா? எஸ், கான்டெக்ஸ்ட் ரிலேட்டடாக நம்ம சொல்கிறோம். பட் நமக்கு வந்து கார்ப்பரேட் மார்க்கெட்டிங்னு சொன்னாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா பர்ச்சேஸ் சேல்ஸ் வராதா, அப்போ நமக்கு இங்கே வந்து எஃபெக்டிவாக ஆட் கொடுத்துருக்கணும்னு தானே சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதை மார்க்கெட் பண்ணியிருக்கணும்ல. ஸோ பர்ச்சேஸ் சேல்ஸ் வர. ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா க்ளோஸ் டு ஆர் நியர்பையாக இருக்கிற விஷயங்களை
நம்ம வந்து பேசுகிறது தான் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, அடுத்தது சி ஆப்ஷன். சி ஆப்ஷன் இஸ் இயர். ஓகே, இது என்ன வரும்னு பார்க்கலாம். social media campaigns dash promotions. Okay, a successful corporate marketing in sonna strategy often includes various components such as social media campaign dash promotion. இப்போ நான் இதை எப்படி எலிமினேட் பண்ணலாம்னு சொல்லி தரேன். see, promotion is a noun. ஓகே, நவுன் பற்றி எப்போவுமே ஒரு அட்வர்ப் பேசாது. குளோபலி எடுத்துடலாமா? எமர்ஜென்சி இஸ் நவுன், அப்போ நவுன் வராது. ஓகே, ரேண்டம் வேர்புன்னு சொல்லலாமா? ஸ்ட்ராட்டஜிக்கும் ட்ரிவியலும் மட்டும்தான் நமக்கு adjective. ட்ரிவியல்னு சொன்னால் which is unimportantன்னு நம்ம சொல்ல முடியும். பட் ப்ரொமோஷன்ஸ் பற்றி பேசும்பொழுது எப்படி ட்ரிவியல் ப்ரொமோஷன்ஸ்னு சொல்லுவீங்க? அப்போ ஏவும் வராது. இது verb பேஸ் ஃபார்மில் எந்த adjectiveம் இருக்காது. ஸோ இதுவும் வராது. obviously it is strategic. See, the way you attend the questions. Okay, okay. ரூபவதி, நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக I'll tell you, you are a Tamil medium student. ஓகே, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கரெக்டாக கடைசியில் சொல்கிறேன். யூ ஜஸ்ட் ரிமைண்ட் மீ. ஓகே, செஷன் கொஷின் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எஸ். ஸோ அடுத்து பார்க்கலாம். ஃபோர்த் ஒன். ஸோ இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடங்கள் என்னென்னா, நம்ம நினைக்கிறபடி ஆர்டரில் ஏபிசின்னு இருக்காது. ஓகே, ஏபி இருக்கலாம். சில டைம் சடனாக ஏபி ஒன்னாக கொடுத்துட்டு டி கொடுத்த பிறகு இ கொடுத்த பிறகு சி கொடுக்கலாம். ஸோ இங்கே கேட்டிருக்க ஆல்ஃபபெட்டும் கொடுக்குற ஆல்ஃபபெட்டும் ஒரே மாதிரி இருக்கா? இப்போ நம்ம போட போகிறது இந்த டி. அப்போ இங்கே டியில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? ஓகே, ஸோ ஃபோர்த் கொஷனுக்கு என்ன ஆன்சர் வரும்? கொஷின் நம்பர் 4, ரெஸ்பான்ஸ். ஓகே, நீங்கள் எக்ஸாமில் போட்ட மாதிரியே இருக்காச்சு. ஓகே, ஸோ இங்கே ஒரு க்ளூ வேர்டு இருக்குது. அது எதாவது கண்டுபிடிக்க முடியுதா? டு ஸ்டே காம்படிட்டிவ் கம்பெனிஸ் மஸ்ட் கான்ஸ்டன்ட்லி ஆக்சஸ் தேர் டேஷ் டு மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ். இப்போது இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணுன்றாங்க. கான்வர்ஸ்னா இட்ஸ் அ நெகட்டிவ் வேர்ட். ஓகே, கான்வர்ஸ் இஸ் நாட் அ நெகட்டிவ் வேர்ட், பட் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிற மாதிரி. ஓகே, அவாய்டன்ஸ் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட். ரிஜெக்ஷன் இஸ் அ நெகட்டிவ். ஆக்சஸ் பண்ணுறோன்னா ஏன் ரிஜெக்ஷன் பண்ணுறோம்? ஓகே, ரீஇம்போஸ். ஓகே, திருப்பி கொண்டு வரத்துக்கு. இப்போ யூ நீட் அ நவுன் தேர், அப்போ ரீஇம்போஸ் வராது. கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ என்ன சொல்கிறதுனா இட் இஸ் அ வேர்ப் ஃபார்ம். அண்ட் நவுன்னா கான்வர்ஸ் நவுன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, கான்வர்சேஷன் மாதிரி வேணால் சொல்லலாம். பட் ரெஸ்பான்ஸை நீங்கள் வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம், நவுனாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆக்சஸ் வச்சுருக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்லி ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்கிறதுனால ஐ செலக்ட் பி ஆஸ் த ஆன்சர். எஸ், பிகாஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் என்ன நமக்கு விஷயங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதா? ஓகே, ஸோ ஆக்சஸ்ன்ற வேர்ட் வந்ததுனால நெகட்டிவ் வேர்ட் வராதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் சேலஞ்சஸ் இன் கார்பரேட் பேங்கிங் மார்க்கெட்டிங் இஸ். அப்போ இங்கே என்ன சொல்லலாம்? நான் சொன்னல V3 வரும், இல்லாட்டி V4 வரும்னு சொன்னேன். ஓகே, இப்போது நம்மளோட சப்ஜெக்ட் வந்து இந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் சேலஞ்சஸ் இன் இந்த கார்பரேட் மார்க்கெட்டிங்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இங்கே கண்டிப்பாக V4. இப்போ இது மேலே ஆக்ஷன் நடந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா V3. அப்போ எல்லாம் ஐஎன்ஜியில் இருந்தால் அப்போ அது ஆக்டிவ் வாய்ஸ். புரியுதா? நான் சொல்கிற கான்டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து இஸ் ப்ளஸ் V3 வருதுன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் பற்றியாக இருக்கும். சப்ஜெக்ட் முன்னாடி வந்துருச்சுன்னா இஸ் ப்ளஸ் V4 தான் வரும். ஓகே, இங்கே என்ன வேர்ப் வந்தாலும் சரி இங்கே V4 வேர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, டிமினிஷிங், சிங்கிங், அஷ்யூரிங், ப்ரிடிக்டிங், ஆப்டிமைசிங். ஓகே, ஹவு டு என்கேஜ் வித் நியூ மார்க்கெட்ஸ். நியூ மார்க்கெட்ஸ் அப்போ எப்படி டிமினிஷ்லாம் இறங்குறதுக்கு, சிங்கிங் ஆல்சோ ட்ராப்பிங்க்கு இறங்குற விஷயங்கள். அஷ்யூர்னா உறுதி கொடுக்குறோம். ப்ரிடிக்ஷன் இஸ் ஃபோர்காஸ்ட் ஆர் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது. ஆப்டிமைசிங் இஸ் பாசிட்டிவ் ஆக்குறது. இங்கே எதுவும் பாசிட்டிவ் ஆக்குறாங்க இல்லை. அப்போது கார்பரேட் மார்க்கெட்டிங் இஸ் டேஷ் ஹவு டு என்கேஜ் இஸ் அஷ்யூரிங்னா ஒரு நடந்திருக்கணும், அது இது நடக்கும் அப்படின்னு உறுதி கொடுக்குறது. ஆனால் ஹவு டு என்கேஜ்னு சொன்னால் இனிதான் நடக்க போகுது. அப்போ ப்ரிடிக்டிங் வில் பி த ரைட் ஆன்சர். டி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் அஜய், சூப்பர். ஓகே, ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். 28 வாங்கினீங்களா? வேறு லெவலாக இங்கிலீஷ். ஓ, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் லைவ் வாட்ச் பண்ணுறீங்கன்றது ஐ ஆம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கொஷின் திருப்பி பார்க்கும்பொழுது மேம் நான் இப்படி அப்ரோச் பண்ணேன்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் அதர்ஸ் வில் யூட்டிலைஸ் இட். ஓகே, இப்போ நான் ஒரு மெத்தட் சொல்லலாம், பட் நீங்கள் ஒன்று யோசிச்சு எக்ஸாமில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணியிருக்கலாம்ல.
So you can even say that. Okay, சரி. ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதும் வந்து நீங்கள் யோசிக்காததா இருந்துச்சுன்னா அது நீங்கள் கற்றுக்கோங்க. வேறு ஒரு கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே எஃப் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, எஃப் இடத்துல நம்ம என்ன போட போகிறோம்னு பார்க்கலாம். Effective use of technology, particularly data analytics, has become an essential tool for dash customer insights. இப்போது கஸ்டமர் இன்சைட்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் மார்க்கெட்டிங் அவுட்கம்ஸ்ன்றாங்க. ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ ரிஜெக்டிங்கு, ரெடியூசிங், அவாய்டிங் எல்லாம் தூக்கிடலாமா? இப்போ இங்கே அலார்மிங் அண்ட் ப்ரௌஸ் பண்ணுறது தேடுற மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ அப்போது நமக்கு ஆப்வியஸாக ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் இயர். கொஷின் நம்பர் போட்டுட்டு ஆன்சர் போடுங்க. நீங்கள் எதுக்கான ஆன்சர் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் டப்புன்னு புரிஞ்சிக்க முடியல. எஸ், ஸோ அதனால் கொஷின் நம்பர் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, this is 6th கொஷின். ஓகே, நான் அப்படியே அந்த கொஷின் பேப்பரை கொண்டு வந்திருக்கேன். நான் எதுவுமே மாற்றம்லாம் பண்ணலை. அப்படியே கொஷின் பேப்பர் அண்ட் அந்த கொஷின் பேப்பரில் என்ன விஷயங்களை என்னால் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர் பார்க்கும்பொழுது இன்னும் நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகே, நான் சூப்பராக அட்டென்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகே, சரி. இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டேரக்ஷன் எடுத்துப்போம். ஏன்னா எப்போவுமே அது இம்பார்ட்டன்ட். Choose the option that best replace the highlighted phrase to make the sentence grammatically correct and contextually meaningful. Okay. So we have this phrase which has to be replaced. Okay. A man lost his life. Okay. And his co-worker was injured. Okay. After thrashed by their employer. இப்போ இது சப்ஜெக்டா, இவங்களும் சப்ஜெக்டா. இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா வாஸ் இன்ஜர்டுன்னு சொல்லிட்டாங்களா? ஆனால் நம்ம மாற்ற வேண்டிய ஃப்ரேஸ் இது தான். சரியா? இப்போ என்னென்னா வாஸ் இன்ஜர்ட் இஸ் பாசிவ் வாய்ஸ். கரெக்டாக? அப்போ எனக்கு இங்கேயும் பாசிவ் தான் தேவை. பட் எனக்கு இன்னொரு வேர்பே கொடுக்கல. அப்போ எனக்கு பீன் வராதுல்ல. ஓகே, அதாவது பீன் வரும்பொழுது எனக்கு ஹேவ் ஃபார்ம்ஸ் இருக்கணும். இல்லை, நெக்ஸ்ட்டு வேர்புக்கு அப்புறம் பீயிங் வர்றது பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே, ஆஃப்டர் ஹேவிங் த்ரஷ்டுன்னு சொன்னால் இதுக்கப்புறமா தான் இன்னொன்று நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. புரியுதா? ஹேவிங் த்ரஷ்டுன்னு சொல்லும் பொழுது இங்கே ஆஃப்டர் பீயிங் த்ரஷ்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது யூ ஹாவ் அ சிம்பிள் பாஸ்ட். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸ் இயர் which talks about the second action. Okay, and you have a connector called after இருக்கட்டும் பிஃபோராக இருக்கட்டும், இந்த ரெண்டு கன்ஜங்ஷனும் நம்ம இந்த க்ரைட்டீரியாவில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். என்னென்னா இங்கே நம்ம சொல்லும் பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். ஓகே, நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் கொடுக்கல. ஆனால் இது கூட நீங்கள் வந்து இன்னொரு இன்சிடென்ட் சொல்லும் பொழுது இங்கே வேறு நமக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. அப்போ இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்கக்கூடாது. அப்போ நோ கரெக்ஷன் ரிக்வயர்டையும் எடுத்துருங்க. சரியா? இங்கே ஹேவிங் வராது. அப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்கிறாங்க. அந்த பாஸ்ட் கண்டினியூஸை வந்து எப்படி மீன் பண்ணுறாங்கன்னா பீயிங்ன்ற வேர்ட் வாஸ் பீயிங் த்ரஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டாங்க. புரியுதா? ஸோ இதோடையும் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் பீயிங் த்ரஷ்ட். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஆஸ்பெக்டில் பாசிவ் நோட்டில் கன்சிடர் பண்ணதுனால சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். அதான் மைண்ட் செட் வந்து ஈஸியாக இருக்கும்னு ஆனால் யோசிச்சுட்டு போயிடக்கூடாது. ஓகே, இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நான் இங்கே சொல்கிற க்ளூவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறல பாசிவ் வாய்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மேத்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஃபார்முலாலாம் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா நான் இங்கிலீஷ்க்குமே வந்து தேவைப்படும். அது என்னென்னு சொல்வேன்னா பேட்டர்ன். ஓகே, நம்ம இங்கிலீஷில் வந்து ரூல்ஸ் இருக்குல்ல, நீங்கள் கிராமர் ரூல்ஸுன்னு படிக்கிறத நான் என்ன சொல்வேன்னா இந்த ரூல்ஸையே வந்து ஒரு நார்மலாக இந்த பர்டிகுலர் டென்ஸ்னால் என்ன பேட்டர்னில் எழுதணும், இந்த பர்டிகுலர் டென்ஸ்னால் என்ன பேட்டர்னில் எழுதணுன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு சென்டென்ஸ் நம்ம தப்பாக கொடுத்துருக்கு, ஆனால் வந்து அட்வர்ப் வந்துட்டு கொடுத்துருக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் த வேர்ப். ஓகே, சரி, அஜய் வந்து இந்த ஸ்லாட் அட்டன் பண்ணி இந்த ஷிஃப்ட்டை அட்டன் பண்ணி 75+ அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்க முடியும், லைக் ஈஸியான அட்டெம்ப்டாக இருக்கும்பொழுது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதே எக்ஸாம் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ எஸ்பிஐ கிளர்க் இது 2025 பேப்பர். நான் வேறு ஏதோ பேப்பர்லாம் கொண்டு வரல, 2025 பேப்பர் தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே, எஸ். ஸோ இது பார்க்கலாம். சேம் தெர் இஸ் அ ஃப்ரேஸ் இயர். ஓகே, we have to see whether this phrase is right. If it is not right, நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா 2 things are there. ஓகே, இது வந்து காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதே வார்த்தையை இப்படியும் எழுதலாம்.
இதையும் நான் காம்ப்ளிமெண்ட்னு தான் சொல்லுவேன். இப்போது நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், ஏசி வாங்கினா ஸ்டெபிளைசர் ஃப்ரீன்ட்டு. அப்போ நான் எந்த காம்ப்ளிமெண்ட் பேசுகிறேன்? சி, லெட்ஸ் கன்சிடர் திஸ் as 1, let's consider this as 2. Tell me which one is talking about AC வாங்கினா stabilizer free. Hi Abhi, hi. சொல்லுங்க பார்க்கலாம். AC வாங்கினா stabilizer free னா எது வந்து வருது? 1 or 2? Which one? Which one I am talking about? எனக்கு செம்ம காம்ப்ளிமெண்ட் கிடச்சிச்சு. குட் மேஜிக், குட். அதாவது என்னென்னா, ஏதோ ஒரு ப்ராடக்ட் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன்ல, அதுதான் இந்த காம்ப்ளிமெண்ட். நான் எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட் கிடச்சிச்சு என்னோடய ஸ்பீச்சுக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் பொழுது இதை பற்றி பேசுகிறோம். அப்போ ஐ வந்துச்சுன்னா ப்ரைஸ் பண்ணுறோம், இ வந்துச்சுன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகே, இப்போ இங்கே ஆஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க். ஓகே, அப்போ ஃப்ரீ கிடையாது. அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் ஸ்பெல்லிங்கில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்களா? நான் கூட நிறையா இருக்குதுன்னு நினச்சி இந்த டைலாக் சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். ஓகே, ஸோ இங்கே ஆஃப் இருக்குது, இங்கே ஃபார் இருக்குது, இங்கே அபவுட் இருக்குது. ஓகே, தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ். ஓகே, வென் டு வி யூஸ் ஆஃப்? வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த பர்பஸ் ஆஃப் சம்திங். ஓகே, வென் யூ ஆர் யூஸிங் ஃபார், அப்போ வந்து யூ ஹாவ் டு சே த ரீசன் பிஹைண்ட் இட். ஓகே, வென் யூ ஆர் யூஸிங் அபவுட், ஓகே, அபவுட்னு சொல்லும் பொழுது திஸ் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் பர்பஸ் தான். ஆனால் அந்த பர்பஸே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து அதை பற்றின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் பர்பஸ்னும் போது அதை குறித்து பேசுகிறேன் அப்படின்வாங்க. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட பர்பஸ் கீழே தான் வரும். ஆனால் தமிழில் மட்டும் வித்தியாசமான வார்த்தைகள் இருக்குது. இப்போ இங்கே ஆஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க்கா, ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் வில் பி த எக்ஸாக்ட் ஒர்க். ஏன்னா இந்த ஹார்ட் ஒர்க்குன்ற ரீசனுக்காக தான் அந்த காம்ப்ளிமெண்ட்டே கிடைக்கிது. அப்போ யூ ஹாவ் டு யூஸ் ஆப்ஷன் சி. தட் வில் பி த ரைட் ஆன்சர் தேர். சில டைம்ஸ் நமக்கு வந்து தோணும், ஓகே இதான் ஆன்சர், ஃபார் தான் வரும், ஃபார் தான் வரும். ஆனால் ஏன் ஃபார் வரும்ன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். சரியா? ஓகே, ஐ எம் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, 9th கொஷின் போயிடலாம். ஓகே, 9th கொஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒன்று, இப்போது நான் சொன்ன தெரியுமா ஸ்டார்டிங்கில் கொஷின்ஸ் வந்துட்டு வேறு வேறு வரும்ன்ட்டு. இப்போ இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கிற கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள். ஏன் வந்து ஃபஸ்ட்டு பிக் பண்ண சொல்கிறேன்னா, கிராமரே கிடையாது, கிராமர் அவ்வளோவா தேவையே இல்லை. இப்போ பையின்னு முடியுது, இப்படி ஒரு சென்டென்ஸ் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ ஏல ஒரு சென்டென்ஸ் முடியாது. கேனன் முடியுமான்னு கேட்டிங்கன்னா டியில் ஒரு சென்டென்ஸ் முடியாது. அப்போ இது ஒன்று தானே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஏபிசிடி. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. இப்போ நான் போட்டபடி யாரெல்லாம் போட்டிங்கன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு எனக்கு கிராமரே தேவைப்படலை. am I right? புரியுதா? are you guys getting it? put a thumbs up if you guys are understanding whatever I'm saying, because நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஓகே, ஓகே, ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லி தராங்களா? சி, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஓகே, நம்ம அபி, அம்மு அண்டு ரூபவதி, நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆக்சுவலி நடுவில் நான் பேசணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ளோ வந்து போயிடும் அப்படின்றதுனால தான். பட் கண்டிப்பாக உங்களுக்கும் நான் சொல்கிறேன், கடைசி வரையும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி செஷன் இட் வில் பி யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்காது. ஐ வாண்ட் யூ டு வாட்ச். ஓகே, கண்டிப்பாக பாருங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எஸ். ஸோ இங்கே வந்து நான் வந்து கிராமரே இல்லை. இப்போ நான் கிராமர் யூஸ் பண்ணி சொல்கிறேன். சரியா? நான் ஒரு ட்ரிக் கொடுக்குறேன். இப்போ வந்து விதவுட் கிராமர் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ கிராமர் யூஸ் பண்ணி, கேனன்றது இட்ஸ் அ மாடல் ஆக்ஸிலரி verb. am I right? ஸோ திஸ் இஸ் ஃபாலோட் பை வாட்? V1 மெயின் verb. மெயின் verb இது பக்கத்தில் வரணும்னா அது V1 தான் இருக்கணும். இதான் கிராமர் ரூல். அப்போது எனக்கு V1 verb இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ D and A is immediate pairs. அப்போ D and A immediate pairன்றது எனக்கு எங்கேயுமே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. இதான் ஆன்சர். ஷியர் அபி, ஷியர். ஓகே, ஸோ நான் இந்த பேப்பர் முடிக்கும் பொழுது ரிமைண்ட் பண்ணுங்கள். ஓகே, 30 questions are there. ஓகே, இந்த பேப்பர் முடிக்கும் பொழுது கண்டிப்பாக ரிமைண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுதா? இப்போ நான் கிராமர் யூஸ் பண்ணதும் கிராமர் யூஸ் பண்ணாமல் போட்டதும் ரெண்டுமே நமக்கு ஒரு ஆன்சரை கொண்டு வருது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இந்த கொஷினை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். அதுக்கு கிராமர் தெரியணும்ல. விதவுட் கிராமர் சில பேர் கண்டுபிடிக்க முடியாது.
எஸ், வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஓகே, குட் குட். ஓகே, நான் இங்கே என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டியில் இந்த சென்டென்ஸ் முடியாது, அதனால் இந்த ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணேன். இதை எதுக்கு எலிமினேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்ற ஆர்டிக்கல் பக்கத்தில் எனக்கு ஒரு நவுன் இருக்கணும், சரியா? ஆனால் எனக்கு வந்து த கம்பீட்டன்ட், த நோ ஒர்க், ஓகே பாசிபிள் இல்லை, த நோ ஒர்க்குன்னு நான் சொல்லவே முடியாது. அதனால் டிபி எனக்கு வராது. த கம்பீட்டன்ட் கூட ஏன் வச்சேன்னா, இது அட்ஜெக்டிவாக இருந்தால் இது நவுனு, இது பக்கத்தில் ஒரு நவுன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் அதை சேர்க்கலை. பட் த ஆர்டர் சொல்லலாம், பட் த நோ ஒர்க்குன்னு சொல்ல மாட்டோம்ல, ஸோ அதனால் அதை வச்சு ஐ எலிமினேட்டட் திஸ். ஓகே, திஸ் ஒன். ஸோ அதனால் இது ரெண்டும் போயிடுச்சு. இப்போ இது ரெண்டும் இருந்தது. இப்போ பியில் ஆரம்பிக்குமா டியில் ஆரம்பிக்குமான்னு பார்த்தேன். எனக்கு டியில் ஆரம்பிக்கிறத விட லேண்ட் கேன் பிகின்றதை விட இது பெட்டராக இருந்தது. இதை ரீட் பண்ணும்போது கரெக்டாக வந்துச்சு. ஸோ ஐ கேவ் டி as the ரைட் ஆன்சர். எஸ். ஓகே, நீங்கள் வேறு ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் புட் இந்த கமெண்ட், அதை நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லலாம். ஓகே, இதை விட மேம் நான் யூஸ் பண்ண ட்ரிக் வந்து டைம் ரொம்ப கம்மியாக எடுக்கும் மேம் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அதை போடுங்க. அந்த ட்ரிக்கை நம்ம சொல்லிக் கொடுப்போம். இந்த கொஷனுக்கான ஆன்சர் within 30 seconds you guys have to see. Just 30 seconds. seconds முடிய போகுது. சூப்பர். மேஜிக் ஆஃப் ஷேட்ஸ் வந்து 11B போட்டிருக்காங்க. வீல் சி. அஜய்க்கு 11C வந்திருக்கு, பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஷார்ட்டேஜ் இஸ் நவுன். ஓகே, த டேஷ் ஷார்ட்டேஜ் அஃபெக்டிங் கட்ஸ் வில் டிலே. அப்போ எனக்கு இதுதான் நவுனா? இது வந்து எனக்கு நவுன் ஃப்ரேஸுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வில்லுன்றது மாடல் ஆக்ஸிலரி, பக்கத்தில் மெயின் வேர்ப் வந்து எனக்கு V1ல இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கட் பேங்க்ஸா, சாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்ஸா, interest rate banks slow down credit growth and require action to make cash cheaper. இங்கே இன்டர்சேஞ்ச் தானே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அதுக்காக தான் பார்த்துட்டேன். இந்த லோன் ஷார்ட்டேஜா? ஓகே, ஸோ இங்கே வந்து டு மேக் கேஷ் லோன்ஸ் cheaper, credit growth and acquire actions to make loans cheaper. See, A and D பாசிபிளா? இந்த கேஷ்ன்றது இங்கே வந்து அஃபெக்டிங் கேஷ்ன்னு சொல்ல மாட்டோம். ஷார்ட்டேஜ் அஃபெக்டிங் கேஷ் வராது. த கேஷ் ஷார்ட்டேஜ் அஃபெக்டிங், ஓகே, இங்கே கட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம்ல. அப்போ இந்த இடத்துல எனக்கு கேஷ் வரணும்னா லோன்ஸ் இங்கே போயிடும். அப்போ A and D தான் எனக்கு மாறும்னா ரெண்டு ஆப்ஷன். ஓகே, ஒன்று வந்து ஓகே, இது வந்து A ஆப்ஷன், இது வந்து B and C கூட. B and Cயும் மாறும், ஏன்னா இங்கே கட்ஸ் உட்காரல கரெக்டாக. அப்போ C is the right answer. Okay, the cash shortage affecting banks will delay interest rate cuts, slow down credit growth and require actions to make loans cheaper. Yes. Okay, okay, so நான் சொல்கிறேன், இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க அபி. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரீட் பண்ணும்பொழுது என்ன பண்ணேன்னா, லோன்ஸ் எனக்கு தப்பாக இருக்குது. இப்போ நான் ரெண்டாவது மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணோன்னா, நம்மளா அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். செகண்ட் மெத்தட் என்ன பண்ணோன்னா, இங்கே A எனக்கு கண்டிப்பாக செட் ஆகலை, அப்போ A தான் எனக்கு மாறணும். அப்போ பாக்கி இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்ணிடணும். தனித்தனியாக இருக்கிற ஆப்ஷன் லைக் இதுவும் எலிமினேட் பண்ணிடணும். இப்போ A Dயோட நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆகுது, A Cயோட ஆகுது. இப்போ என்ன பண்ணணும், A பிளேஸில் D போட்டு பார்க்கணும், இல்லை A பிளேஸில் C போட்டு பார்க்கணும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளான் நான் சொல்லும் பொழுது வாட் ஐ செட், செகண்ட் நான் என்ன சொன்னேன், ரெண்டுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு சால்வ். ஓகே, ஸோ ரெண்டு மெத்தடுமே நம்ம அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஒன், ஓகே, 12th question. India's recovery watchdog has cleared stricter penalty competition rules to prevent delaying parties from earning payments. Yes, delaying parties கண்டிப்பாக வராது. இந்த பேசிஸில் சால்வ் பண்ணுங்கள். டிலேயிங் பார்ட்டிஸ்ன்னு கண்டிப்பாக வராது. அப்போ என்ன வரும்? சி கண்டிப்பாக மாற்ற போகிறோம். சி கண்டிப்பாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால், சி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஓகே, அடுத்து
சி இங்கேயும் இருக்குது. சி அப்போ ஏவோட மாறுது, டியோட மாறுது, பி. ஓகே சரி, எல்லாத்தோடையும் ஆப்ஷன் வச்சுட்டாங்களா? சாரி, ஏயோடையும் மாறுதா? அப்போனா ஓகே, ஸோ ப்ரிவெண்ட் ரிக்கவரி பார்ட்டிஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அப்போ ஏயோட மாறாதா? எங்கே அது? ஓகே, நெக்ஸ்ட்டு ரிக்கவரி பார்ட்டிஸா? ப்ரிவெண்ட் ரிக்கவரி பார்ட்டிஸ் நாட் பாசிபிள். என்ன வருது? சி தான் வருதா? ரிக்கவரி பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஓ, இங்கே இருக்கா சி? ஓகே ஓகே. ஸோ இது வந்து பார்க்கலாம். காம்படிஷன் வாட்ச்டாக் ஹஸ் கிளியர்ட் ஸ்ட்ரிக்டர் பெனாலிட்டி ரிகவரி ரூல்ஸ். குட், கரெக்டு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்பொழுது சி கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பேஸை எடுத்துக்கோங்க. எது கண்டிப்பாக இன்டர்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எடுத்தாலே ஃபுல்லாக போட்டுடலாம். ஓகே, எஸ். நாளைக்கும் நான் கொஷின் பேப்பர் தான் சால்வ் பண்ண போகிறேன். நான் ஸ்டேட் பேங்க் கிளர்க் எக்ஸாம் வருதுல்ல, ஸோ அதனால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். மெயின்ஸ் எழுதுகிறவங்களாம் கண்டிப்பாக என் மேலே பயங்கர கோவமாக இருப்பாங்க. நான் ப்ரிலிம்ஸ் தான் எப்பவுமே எடுப்பீங்க. சூப்பர். அஜய் வந்து 28 out of 30 எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஃப்ளோவில் வந்து ஒரு ஜாலியாக போட்டுட்ருக்காரு. பட் அஜய், நீங்கள் வந்து எக்ஸாம் சால்வ் பண்ண மாதிரி நான் சொல்கிறேன்னா, இல்லாட்டி do you see any other different tricks that I am using? ஸோ அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, the jewelry and other valuable assets. ஓகே, ரெண்டு விஷயம் இருக்கா? இப்போது நல்லா கேட்டுக்கோங்க. நான் வந்து இன்னொரு கிராமர் ரூல் சொல்கிறேன். and இருக்குது. ஓகே, and இருந்தால் ரெண்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இங்கே வந்து along with இருக்குது. ஓகே, or else இதே இடத்துல வந்து with இருக்குது, or else as well as இருக்குது. சரியா? தென் டுகெதர் வித் இருக்குது. இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்கும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோமோ அதான் சப்ஜெக்ட், இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தா. ஓகே, ஆனால் and பார்க்கும்பொழுது முன்னாடி இருக்கிறதும் சரி, ரெண்டாவது இருக்கிறதும் ரெண்டுமே நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் தான். ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல எனக்கு and வந்ததுனால அது ப்ளூரலாக தான் நான் மீன் பண்ணோம். நாட் வாஸ், இட் ஹேஸ் டு பி வேர். ஓகே, அப்போ எனக்கு வாஸ் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே நான் எலிமினேட் பண்ணிடுவேன். நோ கரெக்ஷன் ரிக்வயர்டும் போயிடும். அடுத்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் பக்கத்தில் ஐ கேனாட் சூஸ் பேஸ். ஸோ அந்த பேசிஸில் ஐ கேன் சூஸ் பி ஆஸ் மை ஆன்சர். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் அஜய். ஓகே, ஸோ நான் அஜய் யோசிச்ச மாதிரியே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது புரிஞ்சுதா? இப்போ நான் சொல்கிறது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மைட் பி உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 14th கொஷின். ஆர்சி படிக்கும்பொழுது யாரும் எஸ்கேப் ஆகக்கூடாது, அதே க்ரௌட் இருக்கணும். ஏன்னா ஆர்சி பார்த்த பிறகு திருப்பி நான் கிராமர் கொஷின்ஸ் தான் சால்வ் பண்ணுவேன். ஐம் நாட் கோயிங் டு டேக் மச் டைம் சின்ஸ் இட்ஸ் ஸ்டோரி பேஸ்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து சூப்பராக சால்வ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஆர்சி பேஜ் போயிடுச்சியா? கை தவறி போயிடுச்சியா? ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ஒரு க்ளூ உங்களுக்கு சொல்கிறேன். என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியும் டியையும் ஏ பிளேஸில் போடவே முடியாது. ஆனால் ஏ பிளேஸில் பி வேணால் போடலாம். என்ன ரூல் தெரியுமா? போத்துன்ற வேர்டு வரும்பொழுது அது பக்கத்தில் இருக்க நவுன் நமக்கு ப்ளூரல் நவுனாக மட்டும்தான் இருக்கும். புரியுதா? அப்போது ஏ cannot be interchanged with சி, ஏ cannot be interchanged with ஓகே, சேஃபாக கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, அப்போது பிஎம்சி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ தென் திஸ் இஸ் அன் அட்வர்ப். ஓகே, ஸோ அட்வர்ப்ஸ் வந்து வில் நாட் கம் ஹியர். ஓகே, அப்போ நம்ம எதை சொல்ல முடியும்? ஏ அண்ட் பி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, புரியுது. சரி, இப்போ நான் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணால் இதோட தானே பண்ணணும். அதை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கிராமர் வச்சு ட்ரை பண்ணிங்களா? ஓகே, ஸோ இன்ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஓகே, போத் கம்பெனிஸ் செட் இந்தியா ரிமைன்ஸ் அ வேல்யூ மார்க்கெட் வித் கன்சியூமர்ஸ் பையிங் சீப்பர் ஓர் ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஏ அண்ட் பி மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். போத் கன்சியூமர்ஸ் செட் இந்தியா ரிமைன்ஸ்ன்னு சொன்னால் அது யாரோ ஒரு ஆளை சொல்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு கம்பெனி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ரெண்டு கம்பெனிஸை மீன் பண்ணுறோம். கன்சியூமர்ஸோட பையிங் சீப்பராக இருக்கும். ஓகே, குட் குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது என்ன பண்ண போகிறீங்கன்னா குவிக்காக யூ கைஸ் ஹேவ் டு ரீட். நானும் ரீட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ 3 minutes டைம். 3 minutes ரீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
ஓகே, அதுக்கு மேலே டைம் வேண்டாம். குட். ஓகே, இதை ரீட் பண்ணுங்க. Once upon a time in a quaint village nestled between rolling hills. சூப்பர். ஒன் செகண்ட், நான் கீழே லைனில் இருக்கேன். ஓகே, கண்டினியூ. She conducted. Yes, நானும் முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a synonym for sorts as used in the passage? அப்படியே அதுக்கும் ஆன்சர் போடுங்க. ஹரித் வந்துட்டாங்க, அஜய். ஓகே, குட். ஓகே, சார்ட்ஸ்னாலே என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்களை தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, மென்யூர் ஓரம்னு சொல்லலாம், ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஜீன்ஸ் மிக்சர், இதெல்லாம் வர. சார்ட்ஸ் இஸ் நாட் மிக்சர், நிறைய வெரைட்டிஸை நம்ம சொல்லும் பொழுது சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போது ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர்னு சொல்ல முடியும். ஓகே, எல்லாருமே அதுதான் போடுறீங்க. 16th ஒன், மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்டனம் கேட்டிருக்காங்க. வேர்ட் கான்டெக்ட்டுக்கு ஸ்கேட்டராக இருக்குது, பிலீவ் பண்ணுறோம், ஹால்ட்னா அங்கே இருக்கிறது, டிஸ்ட்ராய், காம்ப்ளிகேட். காண்டக்ட்ன்ற வேர்ட் நமக்கு, she conducted workshops under the old banyan tree. ஸ்கேட்டர் வராது, பிலீவ் வராது. ஓகே, பரப்புனாங்க, அதாவது கண்டக்ட் பண்ணாங்க ஒர்க் ஷாப்ஸ், நிறைய பேருக்கு கொண்டு போகும். டிஸ்ட்ராய் வரவே வராது. காம்ப்ளிகேட், டிஸ்ட்ராய்லாம் நெகட்டிவ் வேர்டு, சரியா? நெகட்டிவ்னா டோட்டலாக நெகட்டிவ். ஓகே, ஹால்ட், டிஸ்ட்ராய் வராது. சி, பிலீவ்னு சொன்னால் நம்பினாங்க இல்லை, she did something right. ஹால்ட் வந்து how you guys are saying that this is an answer, this is the answer ஓகே. பட் நான் என்ன கேட்குறேன்னா, கண்டக்ட் பண்ணாங்க, அதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ஆன்டனமாக ஹால்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. டு யூ கைஸ் ஹாவ் எனி ஜஸ்டிஃபிகேஷன்? இல்லை, நான் இப்படி யோசிக்கிறேன் மேம், அதனால அங்கே ஹால்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். எஸ், ஸோ எனி அதர் எக்ஸ்பிளனேஷன் தட் யூ ஹேவ்? இங்கே வந்து கொடுத்துருக்க 5 ஆப்ஷனில் நம்ம எலிமினேஷன் மூலிமா யூ கேன் ஃப்ரீஸ் த ஆன்சர். ஓகே,
But apart from that, do you guys have any other thoughts? இது வரும் ஏன்னா வந்து இந்த கொஷனில் இந்த ஆன்சர் எனக்கு இருக்கனால அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள் சரியா. ஏலாம் வராதியா. தேர் ஆஸ்கிங் ஃபார் அன் ஆன்டனம். ஆன்டனம் கேட்கும் பொழுது எப்படி சொல்லுவீங்க? ஓகே, ஸ்டாப்பு. ஆமாம், பாஸ் பண்ணுறது இல்லை ஸ்டாப் பண்ணுறது, கண்டக்ட் பண்ணாங்கன்றதை வச்சு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அதனால தான் கேட்டேன். எலிமினேஷன் தான் ஆக்சுவலி எக்ஸாக்டாக யூ கேனாட் சே திஸ் வில் பி த ஆன்சர், அதனால் நான் கேட்டேன். ஓகே, கண்டக்ட்டுக்கு ஆப்போசிட் ஹால்ட்டு கிடையாது, அதை வச்சு பேசினேன். ஓகே, 17 சொல்லுங்கள். ஹால்ட் இஸ் பாஸ் ஆர் ஸ்டாப். ஓடிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன ஹால்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி. 17 which of the following statement is correct? See, இந்த மாதிரி கொஷின் வந்தால் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, பிகினிங்கில் எடுக்கவே கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது தெரியுமா? இப்போ இந்த 3 ஆப்ஷன் இருக்குல்ல, 3த்தையுமே நீங்கள் செக் பண்ண டைம் ஆகும். இப்போ சப்போஸ் 5 மினிட்ஸ் இதுக்கு போயிடுச்சுன்னா 20 நிமிஷத்தில் 5 நிமிஷம் வேஸ்ட்டு. ஆனால் இதையே ஆர்சி முடித்த பிறகு எல்லா கொஷினும் சால்வ் பண்ண பிறகு சால்வ் பண்ணுங்கள். இந்த 3ல் 2க்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும். புரியுதா? எஸ். ஓகே, ஸோ நான் பார்க்குறேன். கரெக்ட். மீரா அண்ட் ராகு ஃபாலோட் த ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபார்மிங் லைக் அதர் வில்லேஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீரா ஃபவுண்டட் அன் ஆர்கனைசேஷன் டு எஜுகேட் farmers about sustainable farming practice. Okay, the villagers were successful in maintaining soil fertility with their usual crops. Yes. ஸோ இதை பற்றி கொடுத்துருந்தாங்களா? பார்க்கவே இல்லை. இது வந்து டு எஜுகேட் ஃபார்மர்ஸ் அபவுட் சஸ்டைனபிள்ஸ். மீரா வந்து ஃபவுண்டட் அண்ட் ஆர்கனைசேஷன் இஸ் ரைட். இங்கே நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஓகே, V1ல் ஃபவுண்டுன்னு இருக்குல்ல, அதை தான் V2ல் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃபவுண்டடுன்னு சொல்கிறோம். V3லையும் நம்ம ஃபவுண்டடுன்னு சொல்கிறோம். ஆனால் ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சுன்னு தேடுறோம்ல, தேடுற விஷயத்தை சொல்கிறது நம்ம ஃபைண்டுன்னு சொல்லுவோம். அதோடைய பாஸ்ட் வந்து ஃபவுண்டு. Okay, so she finds the purse, she found the purse, she has found the purse. Okay, she found a company, she founded a company, she has founded a company. Purida. Okay, so this is the past form and this is the present form. Okay, context ரொம்ப முக்கியம், இது grammar. Okay, சரி. ஸோ இதுதான் பண்ணியிருக்காங்க. மீரா வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண மாதிரிலாம் எதுவும் பேசவே இல்லை. இப்போ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் 1 தப்பு. அப்போ 1 எனக்கு வரலனா என்னென்ன ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம் இதெல்லாம். இப்போ 3 and 2 நான் டெஃபினட்டாக செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் பண்ணலாம். இப்போ எனக்கு 1 and 3ன்னு கொடுத்துருந்தா நீங்கள் வந்து 2 தான் ஆன்சர்னு போட்டு போயிட்டுருக்கலாம். ஏன்னா 1 வராது அந்த பேசிஸில். ஓகே, 2 கன்ஃபார்மாக பாசிபிள். ஸோ ஒன்லி 2 இஸ் த ரைட் ஆன்சர் இயர். ஏன்னா 3 வர வாய்ப்பு இல்லை. 2 வந்து 100% ஷுர். ஓகே, ஆர்சி லாஸ்ட்டு அண்ட் திஸ் கொஷின் ஆர்சிலேயே லாஸ்ட்டு. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். What did Meera and Raghav practice to maintain soil fertility? Okay, so அவங்க என்ன பண்ணாங்க? சாயில் ஃபர்டிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க? மோனோக்ராப்பிங், இந்த மாதிரி ஒரு வேர்டே நம்ம பார்க்கல. மோனோக்ராப்பிங். இரிகேஷன் பண்ணாங்களா? ஹைப்ரிட் சீட்ஸ் போட்டாங்களா? ஓகே, நோ, ஹைப்ரிட்லாம் பண்ண மாதிரி இந்த வேர்டும் சொல்லலை. அந்த மாதிரி ஹைப்ரிட் ப்ராசஸும் அவங்க பண்ண மாதிரியும் காமிக்கலை. பெஸ்டிசைட்ஸ் அடித்தாங்களா? இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. Yes, to kill the insects. This was there. Okay, crop rotation ன்றது நான் பார்த்தேன். ஓகே, ஸோ ஃபுல்லாகவே அதுதான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, சரி. டைவர்சிஃபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். which of the following word best fits the blank in the passage? Although இருக்குது, since இருக்குது, because இருக்குது, while and. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த although-ன்ற வேர்டை எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? கம்பேரிசனில் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? சின்ஸ்ன்ற வேர்டை எப்போ யூஸ் பண்ணுவோம்? டைம் ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் மேக்ஸிமம் இதை ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ்ன்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் பிகாஸ் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம ரீசன் சொல்லுவோம். ஓகே, வைல் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு சென்டென்ஸ் வந்து கண்டினியூஸாக சொல்கிறதுக்கு, இது நடக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு. அன்லெஸ்ன்னு நம்ம சொல்லும் பொழுது, அன்லெஸ் கூட இங்கே ஒரு சென்டென்ஸ் வரும்ல, அதில் நெகட்டிவ் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் இருக்கவே கூடாது. ஓகே, ஏன்னா அன்லெஸ்ன்ற வேர்டே நெகட்டிவ் வேர்டு தான். ஓகே, எஸ். அண்ட் அன்லெஸ் டாக்ஸ் அபவுட் கண்டிஷன் and that condition depends on action. Okay, yes.
ஸோ இப்போ அந்த blank செக் பண்ணலாம். ஓகே, blank எங்கே இருக்குன்னு தெரியல. அதோ இங்கே இருக்கு பாருங்க. So as season passed, the land turned into a thriving patchwork of colors. Golden grain swayed next to lush green vegetables. Dash vibrant flowers danced under the sun. Okay. Although சொல்ல மாட்டோம், since சொல்ல மாட்டோம், வேற என்ன வேர்ட் பார்த்தோம்? ஒன் செகண்ட் என்ன வேர்ட் பார்த்தோம்? Because, while, unless. Sorry. Yes. What is your answer for the 19th question? Unless the vibrant னா சொல்ல மாட்டோம். நமக்கான வந்து ஒரு என்ன சொல்கிறது, சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் தேவைப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்களேன், சென்டென்ஸ்க்கு முன்னாடி சென்டென்ஸ் ரெண்டும் முடிஞ்ச பிறகு கனெக்ட் ஆச்சுன்னா நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லலாம். கண்டிப்பாக சப்பார்டினேட்டிங் கொடுத்ததும் எல்லாமே சப்பார்டினேட்டிங். ஸோ டைமு, ஆக்ஷனு, ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ யூ ஹாவ் சோசன் விச் வேர்ட்? while சூஸ் பண்ணியிருக்கீங்களா? இங்கே வந்து while. Yes, okay. While vibrant flowers danced under the sun. ஏன்னா unless வராது, அதெல்லாம் வந்து நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, பிகாஸ்ன்னு சொன்னால் ரீசன் எதுவுமே இல்லையே. எஸ். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4 will be the right answer here. Others will not fit there. ஓகே, இப்போது இதெல்லாம் என்ன மாதிரினா நமக்கு மேக்ஸிமம் ஸ்டார்டர்ஸ் கனெக்டர்ஸில் நிறைய வரும். தயவுசெய்து நான் இப்போ கொடுத்துருக்க விஷயங்களை வந்து விட்டுறாதீங்க. ஸ்டார்டர் கனெக்டர் சென்டென்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணும்போது யூ வில் ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் டு சால்வ். ஸோ அந்த இடத்துல நான் இங்கே சொல்லியிருக்க விஷயங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சால்வ் பண்ணுறது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 20th one, synonym for the word well. ஓகே, இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி synonym for the word well என்ன வரும்? ஓகே, மேம், I completed BCom CA degree and how to apply RRB exam, ma'am. You just type RRB, how to apply RRB, and add even veranda raised banking in the particular search. So you will see lot of videos are there, even shorts videos are there. ஸோ வேணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த இடத்துல ஷார்ட்ஸும் போட்டிருப்பாங்க, இதுவும் போட்டிருப்பாங்க. பட் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்கான வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு எல்லாமே ஒரே மெத்தடு தான் அப்ளை பண்ணுறது. அந்த வீடியோஸ் பார்த்தாலே நீங்கள் போடலாம். ஓகே, இன்கல்கேட்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், உள்ளே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பண்ணுறதுன்ற மாதிரி. ஓவர்ஃப்ளோனா அதிகப்படியாக ஆயிடுச்சுன்னா. வெல்லுன்னும் பொழுது கேம் எப்படி வரும்? ரெடியூஸ்னால் குறையிறது. ஓகே, வெல்லுன்ற கான்டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பேசேஜில் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா எக்ஸாக்டாக நெகட்டிவாக இருக்கிறத நம்ம மீனிங்காக இருக்கிறத நம்ம கேரி எடுத்துக்கணும் அப்படின்னும் பொழுது இது மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ வெல்லுன்ற வேர்டு எங்கே இருந்தது பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் டெல் மீ. எந்த பேராவில் பார்த்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். இந்த பேஜ்லேயே இல்லை. Shall I change? எனக்கு இந்த பேஜ்லேயே தெரில. It is not there. Shall I move to the next page? இங்கே இருக்கு பாருங்க. Yes. So Meera knew that her journey was just beginning as ideas continued to well from her mind like a spring of inspiration to well. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? லாஸ்ட் லைன் நானும் பார்த்தேன். இங்கே என்ன ஆன்சர் வரும்? ஓகே, நான் முன்னாடி போயிட்டேனா? ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸோ அரைஸ். ஸோ சின்னம் தானே கேட்டிருக்காங்க, ஓவர்ஃப்ளோ கிடையாது. அது வர ஆரம்பிக்கும் பொழுது அரைஸ்
So option D will be the right answer. So according to the context, what is the answer? சில டைம்ஸ் வந்து இந்த வெல்ன்ற வேர்டுக்கே டைரக்ட் மீனிங் ஒன்று இருக்கும். இப்போ இங்கே வெல்லுக்கு இல்லை, வெல் வந்து சில டைம்ஸ் அட்வர்பாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, சில டைம்ஸ் வந்து நீங்கள் வெல்லுன்னு கெனரை சொன்னீங்கன்னா அது வந்து பிளேஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது அது நவுன் ஆயிரும். சரியா? ஸோ அதனால் இந்த ரெண்டு கான்டெக்ஸ்டும் இருக்குது. இங்கே நமக்கு என்னவா சொல்லியிருக்காங்க, அது ஆக்ஷனா இல்லை என்ன, வெல் அண்ட் வெல் டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா, வாட் எவர் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட். எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 21st கொஷின். SBI Clerk Prelims இங்கிலீஷ் கொஷின்ஸ் வரும். இங்கிலீஷ் கொஷின்னு எப்படி கொஷின் வரும் மேம்? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2025 ஃபெப்ரவரியில் வந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர். ஓகே, ஸ்டேட் பேங்க் கிளர்க்கோட கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ இன்னொன்று நான் என்ன சொல்லலாம்னா, இங்கே இருக்கிற ஒருத்தர் அதே எக்ஸாமை அதே ஸ்லாட்டில் அட்டென்ட் பண்ண வரும். இங்கே நம்ம லைவாக அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காரு. புரியுதா? ஓகே, சரி. 21st கொஷின். Why did the villagers initially doubt Meera and Raghav's farming methods? They believed crop rotation was too expensive. They were concerned about the reliability of the water source. They thought experimenting with different crops was risky. They were unfamiliar with irrigation techniques. They preferred chemical pesticides for better yield. எதுக்காக மீராவும் ராகவியும் டவுட் பட்டாங்க அப்படின்றது தான் கொஷின். எஸ், யுவர் ஆன்சர். நமக்கு வந்து இருக்கிற விஷயமே அங்கே க்ளூ இருக்குது. குட். ஓ, நான் குனிஞ்சு நிமிடத்துக்குள்ளேயே ஆன்சர் போட்டிருக்கேன். குட் குட் குட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்போது இது நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, பேசேஜை நீங்கள் சூப்பராக படிச்சிருந்தாலே நம்ம இதை போய் திருப்பி பேசேஜ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவசியமே கிடையாது. ஓகே, அவங்க வந்து டோட்டலாக அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க், அந்த க்ராப்பை வந்து அவங்க டைவர்சிஃபை பண்ணது. ஓகே, ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் வந்து மெயின் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உள்ளே ஃபுல்லாக ரீட் பண்ணும்பொழுது இருந்திருந்தீங்கன்னா, அப்படி சப்போஸ் இந்த பேசேஜ் நான் ரீட் பண்ணும்பொழுது இஃப் யூ கைஸ் வேர் நாட் தேர் அப்படின்னு சொன்னால், ரீட் பண்ண பிறகு கம் அண்ட் அட்டெண்ட் த கொஷின். ஓகே, டேரெக்டாக நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க, புரியாது. ஓகே, Feb 22nd 4th ஷிஃப்ட் உடைய பேப்பர்யா. ஓகே, தேங்க்யூ அஜய். ஓகே, ஸோ ஓகே 22nd கொஷின் பார்க்கலாம். Which of the following best describes the transformation observed in the village due to Meera and Raghav's efforts? Okay. Transformation observed in the village due to Meera and Raghav's efforts. So, increased dependency on chemical fertilizers, uniform cultivation of single high-yield crop, migration of villages. Okay, so next, decline in soil fertility due to over-exploitation. Uniform cultivation of a single high-yield crop. Chemical dependency on chemical fertilizers. Diverse and abundant produce enriching both land and community. Diverse. Option E. Option E is the right answer. Okay. Okay, abundant produce enriching both land and community. Okay, good. 22nd தான் கரெக்ட். 22க்கு E தான் கரெக்டான ஆன்சர். அது மற்றபடி எதுவுமே அங்கே வந்து நம்ம பார்த்தது இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன். இதில் நிறைய கொஷின் இருக்கியா? ஓகே, லாஸ்ட் கொஷின் இன் ஆர்சி. ஆர்சியோட லாஸ்ட் கொஷின் சொல்கிறேன். சரியா? என் செஷனோட லாஸ்ட் கொஷின் இல்லை. ஸ்டில் த செஷன் இஸ் தேர். இன்னைக்கு கொஷின் பேப்பரை ஃபுல்லாக பார்க்குறோம். ஓகே, ஸோ 23rd ஒன். What does the last paragraph primarily convey about Meera's journey? மீராவோட ஜேர்னி பற்றி பேராகிராஃப் வந்து என்ன கன்வே பண்ணும்? இந்த மாதிரி இருக்கிற கொஷின் வந்து மேக்ஸிமம் இட்ஸ் லைக் டைட்டில், இல்லாட்டி வாட் இஸ் த கன்க்ளூஷன், இல்லை வாட் இஸ் இன்ஃபர்ட். ஓகே, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேட்பாங்கல்ல. ஓகே, இது வந்து சில டைம்ஸ் ரெண்டு ஆப்ஷனில் டை இருக்கும். அந்த சமயத்தில் வந்து ஆன்சர் சூஸ் பண்ணாதீங்க இஃப் யூ ஹாவ் அ டை. ஓகே, எனக்கு 99.9% கரெக்டுன்னு தோணுச்சு மேம், அதனால் போட்டேன். ஆனால் தப்பாகிடுச்சின்னு மட்டும் சொல்லாதீங்க. 100% எனக்கு கரெக்டாக தோணுச்சுன்னா போடுங்க. ஓகே, எக்ஸாமில் வந்து நமக்கு நார்மலைசேஷனில் மார்க் வரும். ஓகே, சும்மா அடித்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் வரதும் போயிடும். ஓகே, அதனால் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகே, லாஸ்ட் பேராகிராஃப் primarily convey. Okay, so she achieved her dream and focused on maintaining her success. She inspired community growth while continuing to explore new ideas. Okay,
Her methods were successful, leading to widespread acceptance without challenges. She shifted her focus from farming to education. No. She fulfilled her vision um, and became less involved. Na கிடையாது, இதெல்லாம் நெகட்டிவ் வேர்டு. Shifted her focusலாம் வேற. Widespread acceptanceலாம் கிடச்சிச்சின்னு சொல்லி சேலஞ்சஸே இல்லாமல் பண்ணான்லாம் சொல்லவே இல்லை. Okay, inspired community growth and while continuing to explore new ideas. இது வந்து இருக்கட்டும், இது வந்து எக்ஸாக்டாக இருக்க மாதிரி இருக்கு. She achieved her dream and focused on maintaining her success. Something general. Okay, இது இல்லாமல் relevantன்னு சொல்ல போனால் we can consider B. ஓகே, நான் மேக்ஸிமம் எதனால நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோன்ற பாயிண்ட்டையும் நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். ஏன்னா எல்லாரும் ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம், அதனால தான். ஓகே, சரி, 24th கொஷனுக்கு ஆன்சர் போடுங்க. மேலே இருக்கிற இதை படிச்சுட்டு போடுங்க. சில டைம்ஸ் வந்து இது செட் ஆகாத ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, அதனால சொல்கிறேன். சரியா? Word given each question and has been used in the sentence given below. Identify the statements where the word has been used in a correct manner. Has been correctly in all statements. Okay, இதோட மீனிங் நான் எழுதுறேன். To sharpen things or to improve things. ஓகே, ஸோ இப்போ இதில் எந்த பர்டிகுலர் வேர்டு வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும்? ஓகே, ஒன் கொஷின் அஜய். இப்போ இந்த வேர்டோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சதா தெரியலையா எக்ஸாமில்? ஏன்னா சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேர்டு எனக்கு தெரியல மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சுதா அஜய்? நீங்கள் ஸ்லாட் அட்டன் பண்ணீங்களா? இந்த கொஷின் போட்ட மாதிரி இருக்கா? வேற யாராவது இந்த ஸ்லாட் அட்டன் பண்ணவங்க இருக்கீங்களா? இந்த செஷனில் இருக்கீங்களா? 2025 ஃபெப்ரவரியில் அட்டன் பண்ண மேம். ஓகே, சரி, தெரிஞ்சுது மேம். ஓகே, ஸோ ஏன்னா வந்து சில பேர் என்கிட்ட சொல்லும் பொழுது இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் பார்த்தா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பாயிண்ட் நான் கேட்டேன். அண்ட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த மீனிங் பை ரீடிங் த சென்டென்ஸ். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஓகே, த ஆர்டிஸ்ட் கண்டினியூ டு sharpen his craft or improve his craft, experimenting with his palette to create mesmerizing masterpiece. Okay, அப்போ 2 + V1ன்றது ஆக்ஷன் வேர்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து இட் இஸ் ரைட். ஓகே, அப்போ இங்கே வருது. அண்ட் தேவ் ஆஸ்ட் ஃபார் கரெக்ட்லி யூஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. 1 எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆப்ஷன்ஸே 2 தான். இப்போ இங்கே 1, 2, 3 மூணுமே ஃபாலோ ஆனுமா? இப்போ நான் எதுக்கு 2 செக் பண்ணும்? 3 எனக்கு வந்துச்சுனாலே ஐ கேன் சே திஸ் இஸ் மை ஆன்சர். 3 வரலனா எனக்கு இதான் ஆன்சர். ஓகே, okay, by leveraging his talent he managed to sharpen a successful farmer, managed to improve a successful farm that consistently generated substantial profit. இங்கே irrelevant-ஆ தான் இருக்குது இல்லை? அப்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு நினைக்கிறேன்ல. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பில்ட் எஸ்டாப்ளிஷ்னு கரெக்டாக இருக்கும். ஓகே, அதான் இங்கே இம்ப்ரூவ் ஷார்பன் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லையே. இது பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம சும்மா பார்க்க தானே செய்கிறோம், அதனால் இது தெரிஞ்சுக்கலாம். டு மீட் த க்ரோயிங் டிமாண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் மஸ்ட் ஹார்ன் தேர் சாஃப்ட் ஸ்கில்ஸ், இம்ப்ரூவ் தேர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் சச் அஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இது கரெக்டு. ஓகே, ஸோ இப்போ ஏன்னா வந்து இப்போ நான் 1 and 2 செக் பண்ணாலுமே 3 செக் பண்ணணும். ஏன்னா இங்கே 1, 2 and 3ன்னு இருக்குது, அதனால் சொல்ல வந்தேன். ஓகே, குட். ஸோ 1 and 2 இஸ் பாசிபிள். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 1 and 2, both 1 and 2 will be the answer. Next one, super. நம்ம error spotting குள்ள வந்துட்டோம். இப்போ இந்த சாப்டர் நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட் சாப்டர்ஸாக இருக்குது. ஸோ let's see so how you guys answer to this question. Okay, read each of the following 4 sentences to find out whether there is any grammatical mistake, error in it. Choose the sentence with no grammatical error as the correct answer. அப்போ error free statement-ஐ சூஸ் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக நன் ஆர் கரெக்ட்னா 2 இது தப்பாக இருந்துச்சுன்னா தான் ஆன்சர்னு போட்டுடலாம்ல. ஓகே, த யமுனான்னு படிச்சிட்டேயா. ஓகே, த யமுனா ரிவர் swells up during the monsoon and deposits
silt in the riverbed. And a depositor. One second. இங்கே வந்து இந்த ரிவர் வந்து சிங்குலரா, verb singular. ஓகே, டியூரிங் த மான்சூன். ஆண்டுன பிறகு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஆரம்பிக்குது. அதனா a depositன்னு ஏன் சொல்லணும்? a depositன்னு ஏன் சொல்லணும்? நீங்கள் ஆப்ஷன் ஏன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏல தப்பு இல்லைன்னு அர்த்தம். தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா, தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? Many are putting A as your answer. Okay. Deposits silt in the riverbed. சொல்லுங்க. A depositor. I am new to error spotting. How to find ma'am? Yeah, okay. சரி, இதை ஹோல்ட் பண்ணுங்க. இதை just hold it. Okay. No bus system in India offer. அப்போ no bus is no bus, no one இதெல்லாம் வந்துச்சுன்னா சிங்குலர் verbs வரணும்ல. அப்போ ஆஃபர் வரக்கூடாது, ஆஃபர்ஸ் வரணும். அப்போ இங்கே எனக்கு எரர் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு கன்சிடர் ஆகாது. ஏ மட்டும் ஹோல்ட் பண்ணுங்கள். வரும்னு சொன்னேன். ஓகே. ஓ, 25ல் ஏல டெபாசிட்னு வரும்னு சொல்கிறீங்களா? ஏன் டெபாசிட்னு வரணும், டெபாசிட்ஸ்ன்னு ஏன் வராது அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே, இதெல்லாம் ஓகே. சி வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் ஹேவ் பீன். ஸோ ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் இஸ் ப்ளூரல் நவுன். அப்போ ஹேவ் பீன், ஹேம்பர்ட். அப்போ சிவியர்லி இஸ் அன் அட்வர்ப். ஓகே, பை கண்டினியூஸ் வாட்டர் இன்க்ரெஸ். அப்போ இது பாசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க, ஏன்னா பை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேவ் பீன் வேறு கொடுத்துருக்காங்க. சரி, கரெக்டாக இருக்குது. அப்போ சி தான் ஆன்சர். சி, இப்போ எனக்கு இது வந்து தப்புன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ எனக்கு என்ன விஷயம் நான் யோசிச்சேன்னா, இப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஓகே, இதுவும் தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் நான் இதை செக் பண்ணோம். ஓகே, ஆனால் இப்போ எனக்கு இது தப்பு, இது கரெக்டுன்னு வந்துருச்சா? அப்போ நான் எதுக்கு இதை செக் பண்ணணும்? இஃப் ஐ ஹாவ் அ டவுட், வை ஷுட் ஐ செக்? எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல அது தேவையில்லையே. தேர் ஆஸ்கிங் ஃபார் அ கரெக்ட் ஆப்ஷன். ஆனால் கீழே எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் கொடுத்த பிறகு ஏ அண்ட் பி வந்து ஒன்லி ஏ அண்ட் பி இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சுது. நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி தான் பார்க்கணும். புரியுதா? அதனால் நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஏவை ஏன் ஹோல்ட் பண்ண சொன்னேன்னா, இந்த மாதிரி கொஷின் வரும்போது இந்த மாதிரி சமாளிங்கன்றதை நான் சொல்லித்தரேன். ஓகே, என்ன அம்முவோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே வேறு ஏதோ செதஞ்ச மாதிரி இருக்குது. ஹீ lauded the increased participation. Always adjectives cannot be in base. Either it will be increasingன்னு வரலாம், இல்லாட்டி இன்க்ரீஸ்டுன்னு வரலாம். நமக்கு பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை பேசும்போது இன்க்ரீஸிங்னு வராது, இன்க்ரீஸ்டுன்னு தான் வரும். ஸோ அப்போ நமக்கு அங்கே ஒரு எரர் இருக்கா? இப்போ இங்கே இன்க்ரீஸ்டு பார்ட்டிசிபேஷன் இருக்கணுமா? அப்போ இதுவும் வராது. அப்போ இங்கே வந்து எனக்கு இங்கே ஒரு டவுட் இருக்குது. இது வேர்புன்னு சொன்னாங்கன்னா இப்போ எஸ் வந்துருக்கணும்ல. வீல் செக். இங்கே வந்து டெபாசிட்டில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது, ஆனால் கண்டிப்பாக இதில் ஒரு எரர் இருக்குது. பட் நாட் இயர். ஆண்டுக்கு பின்னாடி தான் இருக்கான். அந்த ஆண்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. இந்த ஏ கொஷின் மட்டும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த இடம் என்னன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து பியில் வந்து இட் இஸ் ஆஃபர்ஸ், சியில் நோ எரர், டியில் பார்த்தீங்கன்னா lauded. lauded இஸ் V2 ஃபார்ம். தன்ற ஆர்டிக்கல் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு நவுன் இருக்கணும். இப்போ அந்த நவுன் தான் பார்ட்டிசிபேஷன். ஓகே, இந்த நவுனுக்கு முன்னாடி வர வேர்டு இந்த நவுனை பற்றி சொல்லியிருக்கணும், விச் இஸ் adjective. அப்போ adjectives can be in ED ஃபார்ம் ஆர் ING ஃபார்ம். அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கலாம், இல்லாட்டி பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கலாம். ஓகே, ஆனால் பாஸ்ட்டில் இருக்கும் பொழுது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வர வாய்ப்பு இல்லை. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வில் பி த ரைட் ஆன்சர், வேர் இன்க்ரீஸ்ட் பார்ட்டிசிபேஷன். அதனால் அங்கேயும் எரர் இருக்குன்னு சொல்ல வரேன். புரியுதா? எஸ், எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் விசிபிளாக இல்லை. ஒன் செகண்ட். ஓகே, ஓகே.
ஆமாம் அஜய் கரெக்டு தான். பட் ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து ஏதோ ஒன்று இடிக்குது. அதனால தான் நான் சொல்லலை. ஓகே, ஸோ அது எதுவும் தப்பாகிடக்கூடாது. 25 ஹோல்ட் பண்ணுங்கள். நாளைக்கும் கொஷின் பேப்பர் தானே பார்க்குறோம். நாளைக்கு நான் அந்த இடத்துல மட்டும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு மட்டும் சொல்கிறேன். 25ல் இருக்கிற ஏ ஆப்ஷனை மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ 26th ஒன் பார்க்கலாம். ஸோ இதுவும் எரர் ஸ்பாட்டிங் கொஷின் தான். தேர் வில் பி, அப்போ இது வந்து எனக்கு மாடல் ஆக்ஸிலரி வேர்பா, பக்கத்தில் எனக்கு V1 இருக்கணுமா? அந்த V1 தான் கொடுத்துருக்காங்களா? நோ gushing of water and mud from the open hole of roof. ஹோலா, இது வந்து ஃபுல்லாக ஒரு விஷயம்னு சொல்லும் பொழுது ஹோல் சொல்லுவோம். அப்போ அங்கே என்ன வரும்? ஒரு ஓட்டை தானே, ஓப்பன் ஹோல். Okay, so inge vandu this is not possible, so inge vandu we have found an error. Okay, next we have warm but windy weather, perfect for viewing bright scenes outside. We have warm but windy ah irukra weather, perfect for viewing bright scenes. idhula edhum thappu illaye, appo B da answer. சிந்து நான் பார்க்குறேன். எனக்கு அந்த 25ல் இருக்க ஆண்டுக்கு அப்புறம் இருக்கிறதுல ஒரு டவுட் இருக்குது. ஐ ஜஸ்ட் கன்ஃபார்ம் யூ. ஓகே, நாளைக்கு நீங்கள் 25 5th கொஷின் ஞாபகப்படுத்துங்க. நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். சி அபி அமு வந்து எப்போலேருந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதை மட்டும் நீங்கள் போடுங்க. ஓகே, சி கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்றது எனக்கு புரியுது. ஸோ நீங்கள் வந்து பேசிக் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா போடுங்க. எப்போது நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்றதையும் போடுங்க. ஓகே சரி. ஸோ சி பார்க்கலாம். the cyclic return to bloom gives, okay, cyclic return, okay, to bloom gives singular verb. Our unstable world, a scene of console predictability. Console is verb, right? Predictability க்கு கன்சோல் தப்பு இல்லை. நம்ம இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இது சும்மா நம்ம பாக்கியில் என்ன தப்பு இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, constant, a sense of constant predictability. Yes, so constant சொல்லலாமா? கன்சோல் வராது. கன்சோல்னா நம்ம அவங்கள ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள போய் கன்சோல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே தான் வரும். இங்கே வந்து அவங்க பேசிகிட்டு இருக்க சைக்கிளிக் ரிட்டர்ன் டு ப்ளூம்னு சொல்லியிருக்காங்க. கிவ்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் வேர்ல்ட் அ சென்ஸ் ஆஃப் ஒரு ப்ரிடிக்டபிலிட்டி இஸ் லைக் யூ கேன் ப்ரிடிக்ட். கான்ஸ்டண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னு யூ கேன் ப்ரிடிக்ட், ஏன்னா சைக்கிளிக்காக இருக்கிறதுனால. ஓகே, ஆனால் கன்சோல் வராது. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் திஸ் இஸ் நாட் பாசிபிள்னு தெரியும். யூ நீட் அ ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ அங்கே எரர் கண்டுபிடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஓகே, வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், அண்ட் ஹியூஜ் டெவலப்மெண்ட் ஆன் த பேங்க்ஸ் இஸ் அ ஃபாலி, சம் மே பி ஹார்ட் டு ரிமூவ். ஓகே, மே V1, ஆனால் இது அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்கான். ஓகே, ஹியூஜ் டெவலப்மெண்ட். ஆண்டுன்னு சென்டென்ஸ் ஆரம்பிக்காதியா? ஓகே, ஸோ நமக்கு ஆண்டுன்றது இதை தான் நான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பேசிகிட்டு இருந்தேன்ல. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா என்ன அர்த்தம்னா அண்டு, பட்டு, ஆர் எல்லாம் கோஆர்டினேட்டிங். ஏன்னா இங்கே ஒரு சென்டென்ஸ், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த மாதிரி தான் நமக்கு இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ எது மேம் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்பார்டினேட்டிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வைல், வென், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல் தோ, தோ, ஈவன் தோ, இதெல்லாம் எனக்கு ஸ்டார்டிங்கில் வரும். சரியா? ஓகே, ஸோ ஆப்ஷன் டியும் எனக்கு பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ யூ கேன் கன்சிடர் பி as த ரைட் ஆன்சர். சி இப்போ தான் 2 months நீங்கள் வந்து முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் 2 months, ரைட்? நீங்கள் இன்னும் பேசிக் கிளாஸுமே அட்டென்ட் பண்ணலையே. பேசிக் கிளாஸஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா மைட் பி ஷார்ட்கட்ஸ் புரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஒன்று ப்ராப்பர் வீடியோஸ் அந்த மாதிரி வந்து சர்வ் பண்ணி யூ ஹாவ் டு நோ. ஸோ வெராண்டா ரேஸில் எப்படி இருக்கும்னா நமக்கு நார்மலாக கொஷின் சால்விங்ஸ் எல்லாருமே வந்து வெராண்டா ரேஸ் பேங்கிங் சேனலில் போட்டிருப்பாங்க. அதர்ஸ் யூ ஜஸ்ட் சால்வ் திஸ் கொஷின். ஸோ கொஷின்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி பார்த்து உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா கோ ஹெட். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து படிக்கலாம். இல்லைன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து பேசிக் கிளாஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கோச்சிங் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இங்கே வெராண்டா ரேஸில் வி ஆர் ப்ரொவைடிங் கிளாஸஸ். ஓகே, ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாஸ் இருக்கும். ஸோ பேசிக் கிளாஸ் கூட வந்து பேசிக் சர்க்கிள்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேசிக் சர்க்கிளில் வந்து உங்களுக்கு இங்கே எடுக்கிற கிளாஸோட கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. தென் யூ ஹாவ் ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ், அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளாஸ் இருக்குது. எக்ஸாம்ஸ் நீங்கள் நடுவுலேயே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு PO எக்ஸாமாக இருந்தால் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரோட ட்ரைனிங் கொடுப்பாங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மார்க் இன்டர்வியூவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் இயர். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பதறாதீங்க. ஓகே, ஸோ ஆர்டரில் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஓகே, எஸ். ஸோ இங்கே வந்து ஆன்சர் பார்க்கலாம். மிஸ்பெல்ட் ஆர் இன்அப்ராப்ரியேட். ஓகே, மிஸ்பெல்ட் ஆர் இன்அப்ராப்ரியேட் பொழுது வேர்டு வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்றதை விட இன்அப்ராப்ரியேட்ன்றது மேக்ஸிமம் நான் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேர்ட். இதுக்கு வந்து நம்ம டைம் எப்படி சேவ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வேர்டெல்லாம் செக் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு எதுலேயுமே வந்து இது வந்து எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, இது கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் இமிட்டேட்டில் எனக்கு தப்பு இருக்குதுன்னு தோணுது, இது கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே எனக்கு டைம் சேவ் ஆகிடுச்சு. நான் வை ஷுட் ஐ ரீட்? எஸ். ஸோ இமிட்டேட்டோடைய ஸ்பெல்லிங் என்னென்னா she is trying to imitate me. ஓகே, ஸோ இமிட்டேட்டோட ஸ்பெல்லிங் வந்து EMITAT, MMI கிடையாது. ஸோ அப்போது மை ஆன்சர் இஸ் C. ஓகே, நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணேன் மேம், தட்ஸ் வாட் ஐம் ஸ்கேர்ட். சி, ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுங்கயா. 2 months நீங்கள் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. 2 months நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் 2 months நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? Last 2 months ma'am, before 2 months I had completed my BSc. Okay, நீங்கள் have you joined in Veranda? Are you a student of Veranda? நீங்கள் ரே ஸ்டூடெண்ட்டா? அம்மோ நீங்கள் ரே ஸ்டூடெண்ட்டா? ரே ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பேசிக் கிளாஸ் கூட சைமல்டேனியஸாக நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு சிலது உங்களுக்கு புரியும், ஒரு சிலது புரியாமல் இருக்கும். ஆனால் போக போக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் கொண்டு வந்தீங்கன்னா புரியும். ஓகே, சரி. 28th கொஷனுக்கு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். கொஷின் நம்பர் 28. ஓ, ஆன்சர் போட்டாச்சா? அஜய் போட்டாச்சு, தீபிகா போட்டாச்சு, ஈவன் பூஜா போட்டாச்சா? சரி. ஸோ ஐடென்டிஃபை தி ஸ்டேட்மெண்ட்ஸ் வேர் த வேர்ட் ஹேஸ் பீன் யூஸ்ட் இன் அ கரெக்ட் மேனர். So novel, okay. The novel idea was praised by everyone as it was the same one they had heard many times before. Her novel approach revealed rare wisdom beyond her years and experiences. Disease எப்படியா நாவலாக இருக்கும்? சூப்பர். ஃபஸ்ட் இருங்க, 3 எனக்கு வராது. 1 இல்லாட்டி 2. ஓகே, நாவல் டிசீஸ். ஓ, நோபல். அப்பா, எப்படியெல்லாம் வந்து மாட்டியிருக்கேன்னு பார்த்தீங்களா? நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க? இதுதான் ஆன்சர்னே போட்டிருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, நோபல். நோபல் பாசிட்டிவ் வேர்டுன்னு நினச்சி நான் எடுத்துட்டேன். ஓகே, சரி 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 சரி. சடனாக அந்த வேர்டு எனக்கு நோபல் மாதிரி தான் தெரியுது. நோபல் வந்தால் எப்படி டிசீஸ் வரும்ன்ட்டு யோசிச்சேன். நாவல். Okay, continues to mutate, challenging scientists to find effective treatments. See, எல்லாருக்கும் B எல்லாம் ஆன்சராக வருது. B எப்படி ஆன்சராக வரும்? செக் பண்ணுங்க. B கரெக்டாக பாருங்கள். நான் நோபல் வச்சு தான் போட்டுட்டு இருந்தேன். நோபல் வருமே வருமே அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஓகே, நாவல் புக்ஸு இந்த மாதிரி வந்து ஸ்டோரிஸ் பற்றிலாம் சொல்லும்போது சொல்லலாம். The novel idea was praised by everyone. But it's a noun, right? Adjective எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, her novel approach. ஓகே, எல்லாரும் எப்படி சீன்றத ஆன்சராக போட்டீங்க? Do you guys have any explanation? ஓகே, 2 is possible. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேர்டோட மீனிங்க்கு நீங்கள் என்ன எப்படி எடுத்துக்கலாம்? சம்திங் விச் இஸ் நியூ, சம்திங் விச் இஸ் அன்யூஷுவல் திங்ஸ் பண்ணுறாங்க, சம்திங் விச் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் யூனிக்காக இருக்கிற விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஓகே, இது வந்து இந்த வேர்டை நம்ம அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணும்பொழுது we are talking about qualities. ஓகே, ஸோ ஒவ்வொரு விஷயத்தோட குவாலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்.
இப்போ இந்த வேர்டை பார்த்தோன்னே ஒரு சில பேர் இன்னொன்று யோசிப்பாங்க, புக்கு மேம் நான் நாவல்ஸ் நிறையா படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து சில ஸ்டோரி ரிலேட்டடாக இருக்கிறதா இருக்கலாம். ஓகே, அண்ட் இல்லாட்டி நடந்த ஈவெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே, அதாவது உண்மையாக இருக்காமல் சில விஷயங்களாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம நாவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஓகே, சரி. ஸோ இப்போது ஒரு புது ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்பொழுது நம்ம யூஸ் பண்ணலாம். அன்யூஷுவலாக இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசலாம். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணுங்கள். The new idea was praised by everyone as it was the same one they had heard many times. எப்படி many times கேட்டிருப்பாங்க நியூ ஐடியாவாக இருந்தால். ஓகே, சூப்பர். 1 செகண்ட். அப்போது 1 எனக்கு வரல. ஓகே, அப்போது எஸ், கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அப்ரோச்சில் தான் இருக்குது. எப்படி அதை பேக் அடித்து கொண்டு வரோன்ட்டு 1 நாட் பாசிபிள். ஓகே, இப்போ நம்ம 2 செக் பண்ணக்கூடாது, 3 செக் பண்ணோம். The novel idea continues to mutate, challenging the new idea. சொல்லாமே. ஓகே, அதான் நீங்கள் இப்படி தான் போட்டிருக்கீங்களா? புரியுது புரியுது. ஓகே ஓகே ஓகே. அப்போ இங்கே வந்து her new approach revealed, her unusual approach revealed rare wisdom beyond her years of good. ஓகே, கரெக்டு கரெக்டு கரெக்டு. மீனிங் அடி வாங்கியிருக்கு, வேர்ட் நான் பார்த்த விதம் அடி வாங்கிருச்சு. ஓகே ஓகே. ரே ஸ்டூடெண்ட் இல்லையா நீங்கள்? ஓகே ஓகே அம்மு, நாட் அ ப்ராப்ளம். நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இஃப் யூ ஆர் பர்சூயிங் சம்திங் about bank exams, that's good. Okay, சரி, கரெக்டாக தான் மேம் இருக்குது. 29 is also error spotting question. So let's solve that. So அது சால்வ் பண்ணலாமா? The suspect இங்கே முடிஞ்சிச்சு. இது பர்சன், சப்ஜெக்ட் எனக்கு சிங்குலராக இருக்குது. ஓ, வேர்பு சிங்குலராக தானே இருக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியல. அப்பியர்ன்ற வேர்டு வந்து எனக்கு ப்ளூரல் வேர்ப். ஒரு வேர்புக்கு எஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேர்டு எனக்கு சிங்குலர் ஆயிரும் வேர்ப் கேஸில். நவுன் கேஸ் வேறு, சரியா? இப்போது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போது சாக்லேட் அப்படின்றது நவுனா, இது எனக்கு சிங்குலர் நவுன். ஆனால் சாக்லேட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு ப்ளூரல் நவுன். ஆனால் வேர்பு கேஸில் ஒரு வேர்ப் எனக்கு எஸ் இல்லாமல் இருக்கும் பொழுது அது ப்ளூரல் வேர்ப், எஸ்ஸோடு இருக்கும் பொழுது எனக்கு அது சிங்குலர் வேர்ப். அப்போது சப்ஜெக்ட் எனக்கு சிங்குலராக இருக்கும் பொழுது எனக்கு சிங்குலர் வேர்ப் வரும். ஓகே, இப்போ நம்ம த ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னால் ஸ்பீக்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டேன்னா ஸ்பீக்ஸ் சொல்லக்கூடாது, இஎஸ் போயிடும். ஸ்பீக், புரியுதா? எஸ்டர்டேன்னு சொல்லி இருக்காங்களே, என்னாச்சுமா? The suspect appears in court as appeared. Okay, anyway there is no present verb. நான் பாதியிலே நிறுத்திட்டேன்றதுனால அப்படியா? ஓகே, கரெக்ட் அஜய் தெளிவாக இருக்கீங்க அஜய். எஸ்டர்டே இஸ் an adverb. ஓகே, அண்ட் எஸ்டே வரும்பொழுது ப்ரெசன்ட் இருக்காது. இங்கே எனக்கு அப்பியர்ஸ் வரக்கூடாது, அப்பியர்டு தான் வரும். சூப்பர், தெளிவாக இருக்கீங்க. அப்போ நம்ம எரர் கண்டுபிடிச்சிட்டோம். they are asking for a sentence which if all the given sentences are incorrect, so choose option none are correct. ஓகே, அப்போ நம்ம கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும். ஓகே, அலாங் வித் இருக்கியா? சூப்பர். அலாங் வித் 2 of his associates. அப்போ இது வந்து எனக்கு சிங்குலர், சப்ஜெக்ட் 1 தானே. இங்கே எனக்கு சப்ஜெக்டில் வந்து ப்ளூரல், இது எனக்கு சிங்குலர் நான். அப்போது அலாங் வித்லாம் வந்துச்சுன்னா இதுதான் என்னுடைய ரியல் சப்ஜெக்ட். அப்போ ரியல் சப்ஜெக்ட்னா இங்கே டிமாண்ட்ஸ். எரர் கண்டுபிடிச்சிட்டேனா? புரியுதா? demands prominent payment today. Okay, the company holds the company holds a meeting yesterday to discuss new marketing strategy.
அப்போ இதுலேயும் தப்பு. After hearty breakfast of dosa, he felt energized for the day. Which day? The day illala. For a day. D correct இருக்கும்னு நினைச்சேன். See, after hearty breakfast of dosa, generalized தான் சொல்லியிருக்காங்க, எந்த இவெண்ட்டும் சொல்லி. He felt energized for a day. ஒரு நாளைக்கு he was feeling energized. So not the day. None are correct. என்னாச்சு அஜய், என்னாச்சு? After hearty breakfast of dosa. After a hearty breakfast of dosa. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டாரு அப்படின்னு இல்லையே. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நமக்கு ஆர்டிகல்ஸே வராது. பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னரு எதுக்கும் முன்னாடி வராது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சி ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, இப்போ இங்கே த நான் போட மாட்டேன். இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ரூல் சொல்கிறாங்க. ஆர்டிகல்ஸ் கீழே வர ரூலில் வந்து ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஹேட் லன்ச் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஆர்டிக்கல் த வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது த பிரேக்ஃபாஸ்ட் தட் ஐ ஹேட் இன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் வாஸ் குட். புரியுதா? இது வந்து ஸ்பெசிஃபிக் டேட்டா, அப்போ மட்டும்தான் ஆர்டிக்கல் வரும். ஆனால் நமக்கு கிராமர் ரூலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வராது. இப்போது ஐ ஹேட் அ பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோமா? கவுண்டபிள் நவுன் தான், ஆனால் சிலது கிராமர் கீழே வந்து வி டோன்ட் யூஸ் ஆர்டிகல்ஸ். ஹார்ட்டி பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் தோசான்னு சொல்ல மாட்டோம், எனக்கு தெரிஞ்சு அங்கே ஆர்டிக்கல் வராது. இது நான் ஏன் த டே வராது அ டேன்னு சொன்னேன்னா, என்ன நாளை பற்றியுமே பேசலையே, அந்த நாளை பற்றியே நம்ம பேசவே இல்லையே. அந்த நாளை பற்றி பேசியிருந்தா அந்த நாளுன்னு சொல்லலாம். த டேவோட தமிழாக்கம் அந்த நாள். ஒரு நாளுன்றது அ டே. ஹீ ஃபெல்ட் எனர்ஜைஸ்ட் ஃபார் அ டே, ஃபார் அ டே. அதாவது ஒரு நாளைக்கு ஹி வாஸ் ஃபீலிங் எனர்ஜைஸ்ட் பிகாஸ் ஹி ஹேட் ஹார்ட்டி பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் தோசா. இட் இஸ் நாட் தட் இட் இஸ் அன்கவுண்டபிள். பிரேக்ஃபாஸ்ட் அன்கவுண்டபிள்னு நான் சொல்ல வரல. அவங்க எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க, என்ன சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத விட பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இது எதுக்குமே ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது தான் காமன். இப்போ நான் சொல்லும் பொழுது ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஹேட் அ பிரேக்ஃபாஸ்டா. இப்போ இதை ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். ஹவு டு யூ சே? நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் நான் சொல்லுவீங்க? இப்போ இங்கே சொல்லுங்கள், நான் கேட்டிருக்கேன்ல இங்கே சரி, I have breakfast. No, I will have breakfast. Still, I don't use articles before it. If it is in future or past, whatever, I don't use articles before breakfast. If I am more specific like this, நான் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் போய் ஆர்டிக்கல் சாப்டர் படிச்சிங்கனாலே பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் கிடையாதுன்னு தான் போட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் தான் வரும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? இந்த பேஜே ஃபுல்லாகிடுச்சியா? சரி, ஸோ இந்த 30th கொஷினோட நம்ம ஒரு ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் முடிக்கிறோம். நான் அடுத்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வச்சுருக்கேன், பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் யூ இந்த 30th கொஷினோட அந்த ஸ்லாட்டையே அப்படியே முடிக்கிறோம். ஓகே, February 22nd shift 4 ஓட ஸ்லாட். ஓகே, சரி. ஸோ அடுத்த 30th கொஷினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 30th ஒன் நான் உங்களுக்கு வேணால் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச், டின்னர் அந்த பாயிண்ட்டை வேணால் நான் எடுக்கிறேன். நாளைக்கு எடுக்கவா? இல்லை, இப்போ முடியும் போது நான் பார்க்குறேன். அது omission ஆஃப் ஆர்டிகல்ஸ் இல்லை, அப்ட்ராக்ட் நவுனா
என்னது omission of articles கீழே அது ரூலாக வரும். Okay, so give me the answer for the 30th question. D no error. D no error statement என்றீங்களா? சரி. Much startups began in humble Silicon Valley garages, revolutionizing the tech industry. Startups. இது எனக்கு startups much எப்படி வரும்? Startup account பண்ணலாமே. Many startups. Okay. அப்போ இது வராதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு நோக்குறேன். சில டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்கரெக்ட்னு கேட்டுருவாங்க, கரெக்ட்னு இல்லாமல். She faced allegation for possible foreign influence in her leadership decisions. She faced. அதான் இதோ பார்க்குறேன். ஒரு நிமிஷம், இதில் எனக்கு இங்கே இந்த ஃபாரில் டவுட் இருக்குது. ஓகே, அலிகேஷன்ஸ் ஆஃப் பாசிபிள். ஃபார்னா ரீசன், ஆஃப்னா பர்பஸ். எதை குறித்து, எதுக்காக. ஓகே, திருப்பி சொல்லுனேன், அதை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நிறைய அலிகேஷன்ஸ் குற்றச்சாட்டு அவங்க மேலே பார்த்துருக்காங்க. இது எதை குறித்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி இன் ஹர் லீடர்ஷிப் டெசிஷன்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காகன்னு சொல்ல முடியாது, இந்த விஷயத்துக்காக இல்லை, இதை குறித்து, ஏன்னா இந்த பிரச்சனையை சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, த கேட்ச் ஹேட் பிரில்லியன்ட்லி டேக்கன் அப் ரிச்சா கோஷ் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் இன் த பேக்கா. பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ்னும் பொழுதே this is redundant. ஓகே, அதாவது எக்ஸ்ட்ரா யூசேஜ்னு சொல்லலாம். ஓகே, திருப்பியும் அதே விஷயத்த சொல்கிற மாதிரி ஒரு யூசேஜ். ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுலேயும் எரர் இருக்குது. வித் த க்ரோயிங் எம்ஃபசைசஸ் ஆன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஒர்க் பிளேசஸ் ஆர் அடாப்டிங் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ். ஆர் அப்போது வித் த க்ரோயிங் எம்ஃபசைஸ் ஆன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பிளேசஸ். ஓகே, இதுதான் ஒர்க் பிளேசஸ் தான் எனக்கு இங்கே இது சொல்லுதா. ஓகே, இது ஒரு ஃப்ரேஸ். Okay. Option D is the right answer. Good. Yeah, mindfulness என்ன இருக்கு காயத்ரி, ஏன் வராதா? Mindfulness is right. Are adopting mindfulness practices. Mindfulness அங்க adjective-ஆ சொல்லியிருக்காங்க. Noun-அ adjective form-ல யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டு தான். ஓகே, சரி, அடுத்து போகலாமா? எஸ், அடுத்த கொஷின் கொஞ்சம் சிம்பிளான கொஷின்ஸ் தான் இருக்குது. குவிக்காக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்களோட கொஷின்ஸ் ஏதாவது நீங்கள் த்ரோ பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு நமக்கு இந்த பேப்பர் இப்போ பார்க்குறோம்ல, இந்த பேப்பரோட கண்டினியூவேஷன். இது யாராவது அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஸ்லாட் ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகே, இது அடுத்த கொஷின் பேப்பர் ஸ்டேட் பேங்க் கிளர்க்கு. அண்ட் இதோட டேட் எப்போன்னு நான் நாளைக்கு செஷன் கொண்டு வரும்போது சொல்கிறேன். இதுவும் அந்த 25th கொஷினும் நம்ம பார்க்கணும்ல, அந்த டெபாசிட்ன்ற அந்த வேர்டுமே பார்க்கணும். நாளைக்கு லைவ் செஷனில் இதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம், அந்த 25th கொஷின் அண்ட் இதோட ஸ்லாட் என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்டேட் பேங்க் கிளர்க் எக்ஸாம்ஸ் வரதுனால இதுதான் கொண்டு போக போகிறேன். SBIPOவோட மெயின்ஸ் டேட் யாருக்காச்சும் தெரியுமா? SBIPOவோட மெயின்ஸ் யாராவது அட்டென்ட் பண்ணுறீங்களா? SBIPO மெயின்ஸ் மெயின்ஸோட எக்ஸாம் டேட். ஓகே, முடிஞ்சு 13th போயிருக்காங்க போலல, எப்படி பண்ணாங்கன்னு தெரில. 13th of September. ஓகே, டிட் எனிஒன் ரைட்? யாராவது எழுதுனீங்களா? எக்ஸாம் யாராவது எழுதுனீங்களா? அஜய், நீங்கள் எழுதுனீங்களா அஜய்?
Did anyone write? Because I was not well, so எனக்கு வந்து சுத்தமா எதுவும் தெரியல. So did anyone write? SBIPO mains யாரா எழுதுனீங்களா? ஓகே, யாரும் இங்கே இருக்கிறவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1க்கு டின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம், நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே சரி, ஸோ டைரக்ஷனில் வந்து they are asking for the correct part. ஓகே, கரெக்ட் வேர்ட் awaited toன்னு கொடுத்துருக்குல, இந்த ஹைலைட்டட் ஃப்ரேஸ் இருக்குல்ல, இதுக்கு எந்த மீனிங் வந்து கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. The girl stood at the airport for hours, but no one awaited to. So no one resolved, no one derived, no one resulted, no one arrived. இங்கே வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க, stood at the airport for hoursன்னு சொல்கிறாங்க. அப்போ பட் no one awaited to அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ரிசல்ட்டு டிரைவ் பண்ண அது என்ன ஏதாச்சும் ஒரு தியாரம் ஆர் சம்திங் லைக் தட் டெரிவேஷன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கா. ரிசால்வ்னா ஏதாவது பிரச்சனை ஏதாவதுனா ரிசால்வ் பண்ணிட்டாங்க, சாரி ரிவால்வ்னு கொடுத்துருக்கா. ஓகே, ஸோ அந்த கான்டெக்ட்ஸும் வராது, எதுவும் சுற்றலை. ஸோ ஆப்வியஸ்லி டி வில் பி ரிலவெண்ட், யாருமே வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு. குட். ஸோ செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் டைம் ஸ்டேட் பேங்க் பிஓ கிளியர் பண்ணுறீங்க எல்லாரும், சரியா? ஸ்டேட் பேங்க் பிஓடைய ப்ரிலிம்ஸு மட்டும் கிடையாது, மெயின்ஸையும் கிளியர் பண்ணுறீங்க. இங்கிலீஷை வந்து இன்னும் நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த எஸ்பிஐ பிஓ இருக்குல்ல, இதில் 40 மார்க்ஸ் இங்கிலீஷ் கேட்குறாங்க. ஓகே, அதனால் வந்து நீங்கள் எஃபர்ட் நிறைய போடும்போது சீக்கிரம் கிராக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒரு பேப்பருக்கு மேலே அடுத்த பேப்பர் பார்த்தாலே அப்படியே எனர்ஜி ஃபுல்லாக டவுன் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் சி நம்ம இன்னைக்கு செஷன் வந்து நாளைக்கு செஷன் 2 hours போகலாமா? நாளைக்கு செஷன் 2 hours போனால் வருவீங்களா? யாரெல்லாம் வருவீங்க? நாளைக்கு செஷன் 2 hours பேப்பர் கொண்டு போனால் வருவீங்க? நாளைக்கு செஷன் 2 hours. இந்த டைம் கிளர்க் மெயின்ஸ் கிளியர் பண்ண ஐடியாஸ் கொடுங்க. கிளர்க் எஸ்பிஐ கிளர்க்கா? எஸ்பிஐ கிளர்க்கா கேட்குறீங்க? கிளர்க்கு மெயின்ஸா? சரி, இப்போ நீங்கள் எழுதிட்டு வாங்க. இப்போ எஸ்பிஐயோட கிளர்க் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வாங்க. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸை கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஓகே, சூப்பராக எழுதிட்டு வாங்க. அதாவது வந்து டவுட்டாலாம் கிடையாது. வாட் எவர் யூ நோ, டூ யுவர் பெஸ்ட். ஓகே, பெஸ்ட் பார்ட்டுன்னும் பொழுது தெர் இஸ் லாட் ஆஃப் சென்ஸ். ஓகே, அதாவது நான் யூ டூயிங் யோர் பெஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, நான் யோர் பெஸ்ட் சொல்ல, த பெஸ்ட். அதாவது யாருமே அந்த அளவுக்கு பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து யூ கைஸ் ஹேவ் டு பெர்ஃபார்ம். ஸோ டெஃபினெட்லி யூ வில் கிராக் யுவர் மெயின்ஸ். ஓகே, ஸோ மெயின்ஸ் கிராக் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நானும் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஷின்ஸ் வித்தியாசமாக கொண்டு வரேன் மெயின்ஸில். எதுவும் எப்பவும் பார்க்குற மாதிரி நான் கொண்டு வரல, சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அதுவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் சொல்லுங்கள் ஆன்சர். த ஃப்ராக் வாஸ் கால் ஃபார் ஜம்ப் இன் த பாண்ட் பட் இட் சடன்லி ஸ்டாப்டு. But it suddenly stoppedன்றாங்க. The frog was before jump, about jump, for jump, again jump. என்ன வரும்? about to jump in the pondன்னு சொல்லலாமா? எனக்கு ஆக்சுவலி படிக்கும்பொழுது இதுதான் பாலசூரியன். எஸ், ஹாய். பட் இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். பட் மெயின்ஸில் உங்களுடைய ஸ்கோரை வந்து செக் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஸ்கோர் எப்படி செக் பண்ணணும்னா, உங்களுடைய அட்டெம்ப்ட் வீட்டுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு மெயில் ஆர் சம்திங் யூ ஹாவ் டு ரைட் அண்ட் கீப். நான் வந்து குவான்ஸ் லெவலில் போட்டிருக்கேன், ரீசனிங் லெவலில் போட்டிருக்கேன், இங்கிலீஷ் லெவலில் போட்டிருக்கேன், அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லெவலில் போட்டிருக்கேன். இப்போ உங்களோட ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகுதுல்ல, ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகும் பொழுது உங்களோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ வருது. சில எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு சப்ஜெக்ட் பிரேக்கப்போடு கொடுப்பாங்க, சில இதில் வந்துட்டு ஃபுல் டோட்டல் தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து எதை வந்து ஸ்கோர் வந்திருக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் வந்து 50 அட்டன் பண்ணேன் மேம், பிகினராக இருக்கேன், ஆனால் நான் வந்து ஒரு 48 வாங்கியிருக்கேன், நாட் பேட். இதே லெவலில் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா கிராக் பண்ணிடுவீங்க. இப்போது 200 மார்க்குக்கு எழுதுறீங்கன்னா 200மே போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த டஃப்னஸ். 100 or 100+ போட்டாலே கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் இருக்காங்க.
ஓகே ஸோ அதனால் அதுதான் நமக்கு தேவை 2 மார்க்ஸா இந்த வாட்டி விட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் உங்களை 2 மார்க்ஸில் மிஸ் ஆயிருக்கா சரி ஓகே இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு இந்த மாதிரி சொல்லும் பொழுது இப்போ ரீசெண்டாக ஒரு கேண்டிடேட் உங்களோட மென்டார்ன்னு சொல்லலாம் அவங்களோட ட்ரெயினர் ஒரு மேம் இருக்காங்க எஸ்பிஐ பிஓடைய ப்ரிலிம்ஸ் கிராக்டு சரியா மெயின்ஸில் எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆனாங்கன்னா 0.25 அந்த மேம் சிஏ சொதப்பல்னா அப்போ சிஏ தான் படிக்கணும் ஓகே சரி தேர்ட் கொஷின் she was worried because her brother had left for an unknown location எனக்கு தெரிஞ்சு சி தான் ஆன்சராக வரும் சி இது நமக்கு கிராமர் ரிலேட்டடாகவே சொல்லலாம் புரியல அஜய் எதுக்கு டம்னா வாட் யூ செட் தட் ஓகே ஜெனிஃபர் மேமா மேம் இல்லை நீங்கள் ஜெனிஃபர் மேம் வந்து மென்டாரு அவங்க போயிட்டாங்களா அவங்க இருக்காங்களா ஆஃபீஸில் நான் சொல்கிறது வந்துட்டு புனிதவதி மேம் இங்கிலீஷ் ட்ரெயினர் 0.25 எஸ்பிஐ பிஓவோட மெயின்ஸு அதாவது அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் இப்போ அவங்க ஐபிஎஸ் கிளர்க்கு செலக்ட் ஆகிட்டாங்க ஓகே அண்டு இன்னொரு எக்ஸாமில் கூட அவங்களுக்கு பாயிண்டில் தான் டிஃப்ரென்ஸில் நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை கேட்கும்போது தான் அவங்களோடது பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கவும் செய்யணும் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் உங்களையும் பார்த்துக்கணும் ஓகே நான் எனக்கு என்னமோ நீங்கள் அதை மட்டும் சொன்னதுனால இவர் எதுக்கு அந்த ரியாக்ஷன் கொடுத்தாருன்னு ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சடனாக நம்ம வேறு ஏதோ யோசிச்சிட்டோம்ல ஓகே ஸோ இங்கே ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சரியா ஓகே சரி இன்னொன்று கிளர்க்கில் நமக்கு லெட்டர்லாம் கிடையாது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸியா ஸோ நமக்கு பிஓக்கு மட்டும்தான் என்னெல்லாம் இருக்குது இமெயில் இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க சிச்சுவேஷன் அனாலிசிஸ் இருக்குன்னுவாங்க ப்ரிசிஸ் ரைட்டிங் இருக்குன்னுவாங்க இது எல்லாம் எஸ்பிஐ பிஓக்கு இருந்துச்சு ஆனால் எஸ்பிஐ கிளர்க்குக்கு இது எதுவுமே இல்லை ஓகே சரி ஸோ த டீச்சர் இன்ஸ்ட்ரக்டட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரன் இன் டு த டாபிக் இன் குரூப்ஸ் affirm, discuss, retard, regard, tard, no, regard, run into, discuss in the topic in groups la B, answer is B. எனக்கு ஜெனிஃபர் யாருன்னு தெரியல. இஸ் ஷி ஒர்க்கிங் இயர்? நம்ம வெராண்டா ரேஸில் ஒர்க் பண்ணுறாங்களா? வேதா வேதா இல்லை, யார் போட்டிருந்தாங்கன்னா எஸ்பிஐபிஓ கிளியர் பண்ணிட்டாங்க மேம் இந்த இயரில். ஓகே, ஜெனிஃபர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா? இங்கே இருந்த மென்டாரா? வேதா பிரகாஷ், சாரி வேதா பிரகாஷ். ஓகே, ஜெனிஃபர் மேம் எனக்கு அவங்க எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஐ டோன்ட் நோ ஹர். நான் எக்ஸாம்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதலையா? அப்போ நீங்கள் ஏன் மேம் இங்கிலீஷ் எடுத்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? காரைக்குடி, ஓகே ஓகே, நமக்கு அது தெரியல. காரைக்குடி எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு புரியுதுல, சொல்லி கொடுக்குறது புரியுதுல, அதுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறேன். என்ன அஜய், கிளாஸ் ஆனால் புரியுதுல, உங்களோட எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸ் நான் கரெக்டாக சொல்லணும். ஸோ அதுக்காக உங்களுக்காக நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு எவ்வளோ டைமில் ஷார்ட்டாக போட முடியும் அப்படின்லாம் நான் பார்ப்பேன். ஸோ நாட் ஃபார் யூ கைஸ் ஒன்லி ஐ எம் டேக்கிங். ஓகே, நீங்களாம் புரியுதுன்னு சொல்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் ஓகே எடுப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, ஏர்ன்றது பக்கத்தில் நவுன் இருக்குது, இங்கே எனக்கு ஒரு அட்ஜெக்டிவ். அப்போ 2 நவுனும் அந்த பிளேஸில் வராது. அப்போ ஏல தான் எனக்கு ஆன்சர் இருக்கும். ஏபிசியாக இருக்கலாம், இல்லை சிபியாக இருக்கலாம்.
Okay, so she always guest is noun. Okay, அப்போ greets is verb. அப்போ greets இங்கே வரும். அப்போ B and C interchange ஆனால் C தான் ஆன்சர். இப்போ நான் போட்ட மெத்தடை யாராவது நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் செம்மையாக போட முடியும். புரியுதா? ஏர்ன்ட் ஆர்டிக்கல் நவுனு இங்கே ஆமாம், எல்லாரும் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்கள. ஆமாம், இங்கிலீஷ் எழுதுகிறவங்களாம் எடுக்கிறவங்களாம் கிளியர் பண்ணிடுறாங்கயா. அப்படிதானே? மேக்ஸிமம் இங்கிலீஷ் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து they crack the exam very soon. இப்போ நானும் எழுதுனேன்னா கிளியர் ஆகி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால தான் எழுதலை. அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும்ல. ஸோ லைக் ஐ எம் லைக் இன்ட்ரெஸ்டட் இன் சம் அதர் ஃபீல்ட். ஸோ அதனால் ஐ எம் லைக் மை பேஷன் இஸ் டு டேக் கிளாஸ். ஸோ அது வந்து எல்லாரும் புரியுதுன்னு நீங்கள் சொல்கிறதுனால ஐ எம் டேக்கிங் கிளாஸ். தட்ஸ் இட். ஓகே, சரி. ஸோ 6th ஒன்னுக்கு ஆன்சர் இப்போ இது எப்படி போடலாம்னா பூஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டா a lot better. a lot பூஸ்ட்னு சொல்ல மாட்டோம்ல, a lot genuine. ஓகே, இதை ஹோல்ட் பண்ணிப்போம். ஓகே, பி ஆப்ஷன் வரும். ஏன்னா வந்து இங்கே மாறாது. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வேறமா போட்டேன், இதை வேறமா போட்டேன். இன்னொன்று, எனக்கு இங்கே ஏர்ன்ட் ஆர்டிக்கல் பக்கத்தில் நவுன் வரணும். இப்போ பெட்டர்ன்றது வந்து லாட் பெட்டர்ன்றது ஒரு ஃப்ரேஸை சொல்லுவோம். ஓகே, அதனால் ஆர்டிக்கல் பக்கத்தில் எனக்கு கவுண்டபிள் நவுன் வரணுமே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ரேஸ். இப்போது பக்கத்தில் எனக்கு ஒரு அட்ஜெக்டிவ் வரணும், எனக்கு ஒரு நவுன் உட்காராது. சரியா? காம்ப்ளிமெண்ட் இஸ் நவுன். அப்போ எனக்கு இந்த பூஸ்ட்ன்ற இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ் வேணால் வரலாம், ஆனால் நவுன் வராது. அதனால் என்ன பண்ணேன்னா இது ரெண்டும் மாறுமா அப்படின்னு பார்த்தேன். இப்போ ஜென்யூனை வந்து ஃபஸ்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது இது நவுன் ஆச்சு, இது எப்படி அங்கே போகும்னு யோசிச்சேன். ஆனால் ஜென்யூன் ஆர்கியூமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சாரி ஆர்கியூமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஜென்யூன் எனக்கு அட்ஜெக்டிவ் ஆகிடும்ல. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னோடய மைண்டில் டப்பு டப்புன்னு ஓடிட்டு இருந்தது. ஸோ தட்ஸ் த ரீசன். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ஏவும் பியும் இட் இஸ் இன்டர்சேஞ்ச். ஸோ ஆன்சர் இஸ் பி, பாலசூரியன். ஓகே, கிளியர் ஆனாலும் போக மாட்டீங்க எல்லாம் மேம். உங்களையே நம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் எக்ஸாமே எழுதலையா, எப்படியா போவேன்? ஓகே, ஸோ எக்ஸாம்ஸ் எழுதுனா பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம வர ஃபீல்டு வந்து அந்த ஃபீல்டில் இல்லையா, நான் அந்த ஃபீல்டில் இல்லை. ஸோ அதனால் டோன்ட் வரி. ஸோ ஐல் ஹெல்ப் யூ. எவ்வளோ நாள் வந்து எடுக்கிறனாலும் ஐல் ஹெல்ப் யூ கைஸ். நீங்கள் இங்கே ரேஸ்க்கு வந்தால் கூட அங்கே கிளாஸ் எடுத்தே ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, சரி. the two bend are colors-ஆ, blend. இங்கே such harmonious together. வேற என்ன இருக்குது? two colors. ஓகே, you need a plural noun here-ல. plural noun-னா கலர்ஸ் இங்கே வந்துடும். அப்போ பியில் ஆரம்பிக்கிறது இது ஒன்று தான், இது ஏல தானே ஆரம்பிக்கும். அப்போ டி தான் ஆன்சரா? 7th one. இப்போ நான் என்ன பண்ணேன்னு புரிஞ்சுதா? 2ன்ற நம்பர் பக்கத்தில் எனக்கு plural noun தானே வரணும், ஆனால் இல்லையே. அப்போ இருக்கிற ஒரே ப்ளூரல் நவுன் இது தானே. அப்போ அதானே என்னோட ஆன்சர். எஸ். ஓகே, எய்த் கொஷின். நான் நாளைக்கு செஷன் பற்றி கேட்கும்பொழுது யாருமே எதுவுமே கமெண்ட்டே போடலையே. சப்போஸ் இஃப் தி செஷன் இஸ் ஃபார் 2 hours tomorrow, will you guys attend? ஸோ கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க, அட்டன் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த கொஷின் பாருங்கள். ஆர் இருக்கா, அப்போ எனக்கு ப்ளூரல் நவுன் இருக்கணுமா? அந்த ப்ளூரல் நவுன் எனக்கு இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ சியில் தான் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கும். அப்போ இதான் ஆன்சர். எஸ். ஸோ இந்த கான்செப்ட் புரியுதா? நான் இப்போ என்ன பண்ணேன்னு புரியுதா? இந்த பொலிட்டிக்கலே இருந்தாலும் இங்கே ஆர் இருக்குது, எனக்கு ப்ளூரலாக எதுவும் சொல்லலை, இது மட்டும் தான் சொல்லுது, அதனால தான் சொன்னேன். ஓகே, எஸ். So next question. 9th one. Okay, we will attend. Okay. Ajay plus how many?
சரி அஜய் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஓகே அட்டென்ட் பண்ணுவோம். ஓகே லைவ் வித் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நேரம் ஆளை காணும்? நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன்னா. ஓகே மெனி கேம் அட் 3 o'clock ஐ திங்க் ஸோ. இன்றைக்கி வந்து லைவ் நான் வர 2 o'clock. தம்ப்நெயில் பார்க்கலையா யாரும்? தம்ப்நெயில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இன் கேஸ் ஆஃப் எனி அன்சர்டனிட்டி நாங்கள் வந்து தம்ப்நெயிலில் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. லைவ் முதல்ல வரனான்றது மாதிரி ஒரு தம்ப்நெயில் வந்துடும். சரியா? நான் என்ன பேஜ் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்றது சில டைம்ஸ் வந்து பேஜில் வந்து அங்கே போட்டிருப்பாங்க, சில டைம்ஸ் மாற்றுவாங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ டோன்ட் மிஸ் தேட். எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு லைவ் இருக்கும். ஓகே சரி. ஸோ பிஏசி ஓகே அதை முடிச்சிட்டோம்ல. 9th கொஷின் தானே போட்டுட்ருக்கோம். 9th ஆன்சர் போட்டிங்களா? இருங்க. இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் சிங்குலராக இருக்குது. ஓகே இங்கே எனக்கு 2+V1 வரணும். ஆனால் காஸ்ட் இருக்குது, அபவுட் இருக்குது. அப்போ இது மாறாதுல்ல. சி எனக்கு மாறாது. ஆனால் ஏபிசியும் நமக்கு இருக்குது ஆன்சரில். அப்போ இதெல்லாம் எலிமினேட் ஆகிடுச்சா? இப்போ பிஏசியா ஏபிசியா ஆன்சர்? த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் caused the poor treatment of prisoners about the prison warden to resign. The newspaper article about the poor treatment of prisoners caused the prison warden to resign. ஆமாம் இங்கே வந்து காஸ்ட் உட்காரவே இல்லையே. ஆப்ஷன் பி. எல்லாம் படித்து பார்த்து போட்டிருக்கீங்கன்னு தெரியுது. நான் கிராமர் வருதான்னு பார்த்தேன். அட்டன் பண்ணிடலாமா? சரி. இல்லை மேம் இப்போது வந்தேன். அப்படி சொல்லுங்கள். நிறைய பேர் இப்போ தான் வந்திருக்கீங்க, ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக 2 o'clock லைவ் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கொஷின் பேப்பருக்கு ஃபுல்லாக முடிச்சு இது அடுத்த கொஷின் பேப்பரில் 9th கொஷின் போயிட்டுருக்கு. ஓகே நான் நாளைக்கும் வந்து ஒரு ஃபுல் கொஷின் பேப்பர் போவேன். இந்த கொஷின் பேப்பரோட கண்டினியூஷன் இப்போ பார்த்துட்ருக்கோம்ல, இந்த கொஷின் பேப்பரோட கண்டினியூஷனும் வரும். ப்ளஸ் வந்து இன்னும் ஒரு கொஷின் பேப்பரும் நான் கொண்டு வருவேன். சரியா? ஸோ நாளைக்கு செஷன் அட்டென்ட் பண்ணிங்கன்னா 2 கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ மைட் பி த செஷன் வில் பி லைக் இந்த மாதிரி வந்து ஓபிஎஸில் கொண்டு போனால் போவேன், இல்லாட்டி வந்து என்ன சொல்கிறது வீடியோ செஷனாக கூட இருக்கலாம். ஐம் நாட் ஷியர். ஓகே ஆனால் செஷன் கண்டிப்பாக இருக்குது. 2 to 4 கன்ஃபார்மாக செஷன் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் த செஷன். ஓகே ஓகே ஃபேப்ரிகேட் பண்ணுறோம். ஃபேப்ரிகேட் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஜோடிச்சு விடுற மாதிரி சொல்லுவாங்கள்ல, லைக் ஓகே நீங்கள் முன்னாடி இருக்க இதெல்லாம் ஸ்பீடாக வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு இது பண்ணி விடுவாங்கள்ல விஷயங்களை, அந்த மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணாங்க. இப்போது தேர் ஆஸ்கிங் ஃபார் த சென்டென்ஸ் விச் ஃபிட்ஸ் ஆர் விச் டஸ் நாட் ஃபிட். அதை நம்ம பார்க்கணும். 3 sentences are given, each containing that word. Okay, choose the option depicting the sentences that have or has the correct usage. The criminal வந்து fabricated false evidence to mislead the investigation and avoid conviction. Criminal வந்து fabricated false evidence na it is relevant la. First one is relevant. Okay சரி அடுத்து பார்ப்போம். இப்போ 1 வரும். 1 வராததுனால எதையும் எலிமினேட், ஒன்று தான் எலிமினேட் ஆச்சுல. Skilled artisans can fabricate intricate metal structures by using advanced welding and molding techniques. Intricate சிக்கலான metal structures. Okay okay சரி அப்போ 1 and 2 is possible. இது போயிடுச்சு. 1 and 2னா இது ரெண்டுத்தில் எதோ ஒன்று. இப்போ 3 வந்துச்சுன்னா நமக்கு இது. She decided to fabricate a wooden chair by painting it a different color. ஓகே சொல்லலாம். இங்கே வருதுல்ல இன்ட்ரிகேட் டிசைனுக்கு, அப்போ இதுவும் சொல்லலாமே. ஆல் 3. She skilled artisans can fabricate intricate. இது வந்து யோசிக்கிறது. இது வந்து என்ன சொல்லிட்டான், decided to fabricate a wooden chair. இது செய்கிறது மாதிரி ஆயிடுதா மீனிங்கு? எஸ் எல்லாரும் என்ன போட்டிருக்கீங்க, பாதி பேர் இ பாதி பேர் டி. ஓகே எனக்கு இருந்த கன்ஃபியூஷன் தான் எல்லாருக்கும் இருக்குது. ஓகே நோ ப்ராப்ளம். அந்த கன்ஃபியூஷன் இருந்தால் தான் அதை நம்ம பிரேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேப்ரிகேட்ன்ற வேர்டுக்கு தமிழாக்கம் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி இங்கிலீஷ் மீனிங்கை கூட நமக்கு என்ன சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படின்றது தான் வந்து அந்த ஃபேப்ரிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லுது.
தேர்ட் ஆப்ஷன் நமக்கு அந்த விஷயத்தை கன்வே பண்ணுதா அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நான் மீனிங் எழுதிடுறேன். ஓகே, டு இன்வென்ட் சம்திங் ஃபால்ஸ். ஓகே, தெளிவாக இருக்கீங்க. ஓகே, ஃபால்ஸ் in order to deceive, ஏமாத்துறது, cheat பண்றதுக்கு. Okay, second one, to make or produce goods இல்லனா equipments. Okay, so ஒன்று வந்து event false in order to deceive. Okay, so invent பண்ணுறோம் ஃபால்ஸ் ஆன திங்ஸ். இன்னொன்று மேக் ஆர் ப்ரொடியூஸ் குட்ஸ் இல்லைனா எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலான்றாங்க. அப்போது இது வரும் தானே. ஷீ டிசைடட் டு மேக் அ வுடன் சேர் பை பெயிண்டிங் இட் அ டிஃப்ரெண்ட் கலர். ஸ்கில்ட் ஆர்டிசன்ஸ் கேன் ஃபேப்ரிகேட் இன்ட்ரிகேட் மெட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் பை யூஸிங் அட்வான்ஸ்ட் வெல்டிங் அண்ட் மோல்டிங் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்கள். எஸ், ஃபேப்ரிகேட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சேஞ்சிங் அப்பியரன்ஸ்னு வராதில்ல மேம். அப்பியரன்ஸா? அப்பியரன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? ஓகே ஓகே, மேக் இல்லை, மேக் ப்ரொடியூஸே சொல்ல. Fabricate a wooden chair by painting it a different color. So that is not possible. Oh, super. Option E is the right answer. Actually விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் இருக்கிற பாயிண்ட் தான் எனக்கு இதை சொல்லுச்சு. பட் இது மட்டும் நம்ம சொல்லலாம்ல. She decided to fabricate a wooden chair. இது நம்ம சொல்லலாம்ல. This is the challenging factor here. இல்லை, இது நம்ம சொல்ல முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ப்ரொடியூஸும் மேக்கும் கரெக்டுன்னு சொன்னால் இது நம்ம சொல்லலாம்ல. எஸ், மாடிஃபிகேஷன் மாதிரி வந்துருச்சு. ப்ரொடியூஸும் மேக்கும் வரலாங்க. ஓகே, சூப்பர். சரி, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், we'll just stop the session here. ஓகே, நான் வந்து இன்னைக்கு இவங்க ரூபவதிக்கும் யாரோ இன்னொரு பர்சனும் என்ன கேட்டிருந்தாங்க, அம்முன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருக்காக ஒரு சும்மா ஒரு 2 minutesோட நான் ஐ ஜஸ்ட் வைண்ட் அப். Others, if you want, you can stay back in the session. Others, if you want, you can leave. And tomorrow's session will be at 2 o'clock and it will go till 4 o'clock. Okay, either வந்து ஆடியோ செஷனாக இருக்கும் இல்லை ஆடியோ அண்ட் வீடியோ டுகெதர் செஷனாக இருக்கும். பட் ப்ளீஸ் டூ கம். டெஃபினட்டாக யூ வில் கெட் நாலேஜ் ஃப்ரம் த செஷன். எஸ், ஓகே, எஸ். ஸோ என்ன நான் இப்போ பேச போகிறேன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அதாவது பேசிக்காக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக பேச போகிறேன். இஃப் யூ கைஸ் வாண்ட், யூ கேன் லீவ். அவங்களுடைய டவுட் என்னன்றது தெரில, அவங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ரூபவதி இருக்கீங்களா? செஷனில் இருக்கீங்களா? கடைசியில் நான் கேட்குறேன் மேம்னு சொன்னாங்க, ஆனால் அவங்கள காணும். ஓகே, ஸோ இன்னொருத்தவங்க கேட்டவங்க இருக்கீங்களா? யா, தேங்க்யூ. ஸோ போத் ஆர் நாட் தேர், ஐ திங்க் ஸோ. சரி, நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன் ஒரு சின்ன இன்புட். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு 2 months தான் வந்து காலேஜ் முடிச்சே ஆச்சுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது, பேங்க் ரிலேட்டடாக சொல்லிக் கொடுக்குற ஒரு பேசிக் கிளாஸஸை அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஐதர் த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ ஆஃப்லைன். ஓகே, சம்வேர் ட்ரை டு கெட் லிட்டில் நாலேஜ். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு எக்ஸசைஸ் நீங்கள் படிங்க. ஓகே, எக்ஸசைஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் மேண்டேட்ரி. ஏன்னா உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் பெட்டர் ஆகிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட கிராமர் ரூல்ஸும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ஓகே, இது ரெண்டும் பண்ண பிறகு எக்ஸசைஸ் உள்ளே போனீங்கன்னா, இப்போ மனப்பாடம் பண்ண மாட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடலாம். ஓகே, இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறது தான் நாலேஜ். மனப்பாடம் பண்ணி போட்ட பிறகு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறது டைம் வேஸ்ட். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை பண்ணி முடித்த பிறகு கம் டு திஸ். ஓகே, இல்லைனா டேரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் யோசிக்கிற மாதிரி வரல, எனக்கு ஏன் இதை போட முடியல, இவங்கெல்லாம் போடுறாங்கன்னு சொன்னால் ஆர்டரில் நம்ம வரல, டேரெக்டாக இந்த பாட்டுக்கு வந்து நிற்கிறோம். அப்போது நமக்கு இந்த பேசிக்ஸ் தெரியாத பொழுது நம்ம யோசனை கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் கிளாஸ் ஐதர் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனில் முடிச்சுட்டு
நியூஸ்பேப்பர் டெய்லி ரீட் பண்ணுற ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் 15 minutes. ஓகே 15 minutesக்கு மேலே அப்படின்னு சொன்னால் 1 hour வரையும் பண்ணலாம். அதுக்கு மேலே டைம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஸோ வாட் எவர் மெத்தட் யூ ஆர் ஓகே ஸோ யூ கேன் கண்டினியூ. அண்ட் கிராமர் கண்டிப்பாக டெய்லி வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே கிராமரை பில்ட் பண்ணிகிட்டே நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது இந்த எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறது நமக்கு ஒழுங்காக வந்துடும். ஓகே ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் யூ கைஸ் ஷுட் நோ. ஓகே பீயிங் அ பிகினர் அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஸோ see you guys in the next session. Yes, have a very very great day. Meet you guys tomorrow. Thank you so much for watching.